இந்த நாளிலும் நம்ம இந்த மாலை நேரத்தில் ஒரு அருமையான தலைப்பின் கீழே ஒரு பட்டிமன்றத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பட்டிமன்றத்தோட தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளது வார்த்தையா ஜெபமா அப்படிங்கிற டாப்பிக்கில் அப்படி ஓரமாக கூட வச்சுருங்கம்மா, அப்படி நின்று பேசிக்கிட்டோம். அப்படி வச்சுக்கோங்க. ஸோ டாபிக் என்னென்னா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளது வார்த்தையா ஜெபமா அப்படிங்கிற டாபிக் கீழே ரெண்டு தரப்பில் இருந்தும் மாறி மாறி கருத்துக்களை முன்வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வளர்ச்சி இப்படிங்கிற காரியம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் தான் இவங்க பேச போகிற டாபிக் கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்குதா இல்லையான்னு நம்ம எல்லோரும் என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும். வளர்ச்சி அப்படின்னா என்னது? growth. நார்மலாக ஒரு குழந்தை அடுத்தடுத்த நிலைகளுக்கு வளர்றதை நம்ம வளர்ச்சிங்கிறோம். இப்போ ஆவிக்குரிய நிலையில் ஒரு வளர்ச்சிங்கிறது என்னென்னா ஒரு அப்கிரேடேஷன். தேவனை அறிந்து கொண்டதிலிருந்து தேவனுடன் கொண்ட ஐக்கியத்தில் நம்ம அதிகமாக பலப்படுவது தான் என்னது? வளர்ச்சி. அப்போ அதுதான் என்னது? ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி நம்ம எபேசியர் 4, 11, 12 அதிகார வசனங்களில் நம்ம என்னலாம் பார்க்கலாம். பைபிள் வச்சுருக்கீங்களா? எபேசியர் 4, 11, 12 மட்டும் வாசிங்க. அதுக்கப்புறம் நம்ம டாபிக்குள்ளே போகலாம். போதும் சிஸ்டர். கிறிஸ்து வளர்ந்த விதமாக, கிறிஸ்துவுடைய வளர்ச்சிக்கு ஏற்றமாக நம்ம வளரணும். அந்த காரியங்களில் வளர்றது தான் என்னது? ஆவிக்குரிய வளர்ச்சி. இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு கல்யாணம் ஆன பிறகு ஒரு கணவன் மனைவியானவங்க உடனே புரிந்து கொள்ள மாட்டாங்க, கொஞ்சம் நாட்கள் ஆகும். தாய் தந்தை பாசம், அதே மாதிரி நண்பர்கள் 2 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களுடைய இன்டிமசி அதிகமாக நாட்கள் ஆகும். ஸோ அந்த நாட்களில் வளர்றது தான் என்னது? ஆவிக்குரிய வளர்ச்சி. ஸோ அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது வார்த்தையா ஜெபமா அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க. இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னா, இந்த டாபிக் கொடுத்த நாள்லேருந்தே வார்த்தை அப்படிங்கிறதுனால இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பைபிள் இந்த ஒரு வாரமாக அவங்க கண்கள்லாம் பார்த்திங்கன்னா குழி விழுந்தே போயிருக்கும். இந்த சைடு ஜெபம், அவங்க இன்றைக்கி சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் ஒரே ஜெபந்தான். ஒரு வாரமாக ஜெபத்திலே இருந்து ஜெபத்தை பற்றி இவங்க பேச போகிறாங்க, வார்த்தையை குறித்து இவங்க பேச போகிறாங்க. ஒரு சின்ன காரியம் தான் பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது 2 கண்டிஷன் தான் உங்களுக்கு. உங்களுக்குள்ளே திட்டக்கூடாது, நடுவரை மிரட்டக்கூடாது. இந்த 2 காரியத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஆரம்பிக்கலாமா? சரி, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளது வார்த்தை அப்படின்னு ஷாரோன் பேச வராங்க. ஷாரோன் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் எஸ்எஃப்எஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க, ஒரு பழமொழி. ஸோ பாஸ்டருடைய இப்போ அடித்து வெளுக்க போகிறாங்க வார்த்தையில். எல்லோரும் கைத்தட்டி வர வைப்போமா? எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பு வார்த்தை. இப்போ ஒரு உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அந்த உணவு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க தான் காய், அதாவது ஜெபம் தான் தொட்டுக்க. ஏன்னா மெயின் டிஷ் என்னென்னா சாப்பாடு தான் வார்த்தை. தேவனோட சாப்பாடு, அந்த வார்த்தையிலேருந்து தான் இது ஜெபம் ஒரு தொட்டுக்கையாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ யோவான் 4:6 படி அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறாரு அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கு. சத்தியம், தேவனோட வார்த்தை தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஹைலைட் ஆனது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுமே கூட. யோவான் 1:1 பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஜெபத்தை நீங்கள் யார்கிட்ட ஏறெடுப்பீங்க? யார்கிட்ட? அந்த ஜெபமே அந்த வார்த்தையே தேவனாக இருக்கிறாருன்றது இந்த இதில் கொடுத்துருக்கு. யோவான் 1:1 கொடுத்துருக்கு. அடுத்து யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். நீதிமொழிகள் 28:9
வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிற ஜபம் அருவருப்பானதுன்னு கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் என்ன தான் ஜபம் பண்ணாலுமே வந்து தேவன் வந்து அதை எப்படி எடுத்துக்குவாருன்னா, இப்போ வந்து அதுக்கு இம்பார்ட்டண்ட் என்னன்னா நம்ம வார்த்தை, அந்த வார்த்தை இல்லாமல் எப்படி நீங்கள் ஜெபிக்க முடியும்? வார்த்தையை சொல்லி சொல்லி தானே நம்ம ஜெபிக்கும். அதை எப்படி வந்து அவங்களால ஜெபிக்க முடியும்? அதனால் வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதே மாதிரி வந்து ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி தான், இது வானத்தை பூமியை எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி தான் படிப்பார், வார்த்தையால் தான் படிப்பார். அது எப்படி வந்து ஜபத்தால் ஏசப்பா வந்து சொன்னாருன்னு அதில் வந்து கொடுக்கல. எபேசியர் 4:15 அன்பினாலேயே சத்தியத்தை பேசுவீர்கள்னு கொடுத்துருக்கு. நீங்கள் இப்போ வந்து எங்கேயாவது சுவிசேஷம் சொல்ல போகிறீங்க, அங்கே போயிட்டு வந்து நீங்கள் அவங்ககிட்ட ஜபம் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் தான் வந்து சுவிசேஷம் சொல்லி வார்த்தை மூலயமா தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அப்புறமேட்டு ஏசப்பாவை பற்றி சொல்ல முடியும் உங்களால். அடுத்து சங்கீதம் 1:2 பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தின் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானன்னு கொடுத்துருக்கு. கர்த்தருடைய இதில் வந்து ஜபம்னு கொடுக்கல, கர்த்தருடைய வேதத்தையும் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய இதில் பார்த்திங்கன்னா வேதம் அந்த வார்த்தை அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஜபம்னா நீங்கள் வந்து ஜபமே ஜெயம்னு சொல்லுவீங்க. அது ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு வசனம் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் ஜபத்தில். ஏன்னா வார்த்தைன்னும் போது ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பார்க்கும்போது நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது வார்த்தையில். அடுத்து 1 பேதுரு 1:22 பார்க்கலாம், 1 பேதுரு 1:23 பார்க்கலாம். அடுத்து எபேசியர் 6:17, எரோமியா 23:29, புலம்பல் 3:28 பார்க்கலாம். அவ்வளோ. அருமை அருமை, ரொம்ப அருமையாக பேசுனாங்க. அழகாக ஒரு காரியம் கேட்டாங்க, வார்த்தை இல்லாத ஜெபம் எப்படிப்பட்டதுன்னு ஒன்று கேட்டாங்க, அருமையாக கேட்டாங்க. வேதம் இல்லாத ஜெபம் அதெல்லாம் வந்து எப்படி வந்து பாசிபிள் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எடுக்கும்போதே ஒரு அருமையாக கேட்டாங்க, வார்த்தை சாப்பாடுக்க ஜெபம் வந்து தொட்டுக்கு தான். அவங்க டெய்லி ஞாயிற்றுக்கிழமை பந்தி பரிமாறுறாங்க, அதனால் அதிலே ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பாட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையாக பேசுனாங்க. ஆனால் அவங்களுக்கு அது எப்படி பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. எப்சிபா வந்து பதில் சொல்லுவாங்க. எப்சிபா வந்து MA HRM பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் ஜெயராஜ் ஆட்டோமொபைல்ஸில் பேக் ஆஃபீஸ் கோஆர்டினேட்டராக இருக்கிற எப்சிபா வந்து இப்போ பதில் சொல்ல போகிறாங்க. ஜபம் அல்ல வார்த்தையே அப்படின்னு சொல்லி இப்போ சாரோனுக்கு பதில் சொல்லுவாங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் இங்கே கூடியுள்ள சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் என் வணக்கங்கள். எங்களோட டாபிக் என்ன எங்களோட டீமில் அப்படின்னா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையானது ஜபமே. அதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். இப்போ ஒரு மரம் வளரணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி தேவை. அதே மாதிரி நம்ம வந்து சுவாசிக்கணும் அப்படின்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு காற்று தேவை. அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையானது ஜபந்தான் அப்படின்றதுல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அதே மாதிரி இந்த ஜபம் வந்து நம்ம உள்ளத்தில் வந்து அமைதியை கொடுக்குது, மனசில் நிம்மதியை கொடுக்குது. நம்ம என்ன பேசணுமோ அதை கடவுள்கிட்ட நம்ம எப்படி வேணால் பேசலாம். அவருக்கும் நமக்குமான உறவு தான் அந்த ஜபம், அவருக்கும் நமக்குமான இருக்க பாலம் தான் அந்த ஜபன்றதை நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஜபத்தில் நம்ம எல்லா கஷ்டத்தையும் சொல்லுவோம். நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது, நம்மளோட இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அந்த ஜபத்தில் நம்ம அவர் சொல்லும் போது இன்னும் வளர்ச்சி தானே. இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு அம்மாட்ட போய் பேசினா அதுக்கு என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே நம்ம ஏசப்பாவோட பேசும்போது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு குழந்தை ஒரு அம்மா அப்பாவோட எப்படி வளர்ந்து வளர்ச்சியாக முதிர்ச்சியாக வருதோ அதே போல் தான் கடவுளுக்கும் நமக்குமான உறவும் அப்படி தான் இருக்குது. அதே போல் வார்த்தையை பற்றி சொன்னாங்க. வார்த்தை மட்டும் போதாது, ஆனால் அதுக்கான உயிர் சக்தியே வந்து ஜபந்தான். அதில் வந்து நம்ம வார்த்தையை நம்ம வந்து கேட்குறோம் படிக்கிறோம், ஆனால் அதை தாண்டி அதை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு சொன்னால் ஜபந்தான் முக்கியம். ஜபம் இல்லாமல் ஆவி உறங்கிடும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜபம் வந்து தேவனோட நம்ம உயிருடன் வச்சுருக்கான், அதுக்கும் நமக்குமான கனெக்ஷன் வந்து லைவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜபம் இல்லாமல் வார்த்தை வெறும் எழுத்து தான். அதுபோல் ஜபத்துடன் சேர்ந்தாதான் அது உயிருள்ள அனுபவமாக இருக்கும். வார்த்தை வழிகாற்ற விளக்குனா ஜபம் அந்த விளக்கை ஏற்ற தீப்பெட்டியாக இருக்குது. நம் மனசை மாற்றும், ஆவியெல்லாம் உயிர்ப்பிக்கும். வார்த்தை ஒரு விதைனா ஜபம் அந்த விதையை வளர வைக்கும் மழையாக இருக்குது.
அதில் வந்துட்டு நீதிமானோட ஜெபத்தை குறித்து யாக்கோபில் சொல்லியிருக்காங்க. யாக்கோபு 5:16 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. ஒரு ஆவியில் வளர்ச்சி அடைஞ்சவனால் மட்டும்தான் அந்த ஜெபத்தில் வந்துட்டு பலனாக மாற முடியும். அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எடுத்துக்காட்டு ஜெபத்தில் அப்படின்னு பார்த்தாங்கன்னா தானியேல் தான். 3 முறை ஜெபிக்கிறாரு. அவரை ஏசப்பா சிங்கத்தோட பிடியிலிருந்து அவரை பாதுகாக்கிறாரு. ஸோ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடிப்படை, முக்கியமானது, தேவையானது, பயனுள்ளதுன்னு என எல்லாம் சொன்னால் ஜபந்தான் அப்படின்னு எங்களோட உரையை நாங்கள் முடிக்கிறோம். சூப்பர், அருமையாக சொன்னாங்க. ஒரே பாயிண்ட்டு என்னென்னா, அதுதாங்க உயிர். ஏன்னா அந்த உயிரில் தான், அந்த ஜபத்தின் உயிரில் தான் வார்த்தையை கொண்டு நம்ம போகிறோம். ஜபம் என்னது? உயிர். இன்னொன்று என்னென்னா, ஜபம் இல்லைன்னா என்ன ஆகுமா? ஆவி, ஒரு கோட் சொன்னாங்கல்ல, ஆவி உறங்கிடுமா, தூக்க நிலையில் போயிடுவீங்கிறாங்க அவங்க. அதனால் ஜபத்தோடு இருந்து அவங்க விழிப்போடு இருக்கிறதுனால தான் அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவங்க நல்லா வராங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அவங்களுக்கு செல்சியா சிஸ்டர் இப்போ பதில் சொல்லுவாங்க, அது வார்த்தைன்னு. செல்சியா சிஸ்டர் பெரிய டிகிரிலாம் முடிச்சுட்டு ஒமேகா ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க. இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வார்த்தை தான் முக்கியம்னு நான் பேச வந்திருக்கேன். இப்போது நார்மலாக ஒரு மனுஷங்க நம்ம வளர்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மனுஷங்க வளர்கிறது அப்படின்னா 3 விதமாக வளர்கிறாங்க அப்படின்னு. எப்படின்னா, ஃபிசிக்கல் க்ரோத், அதாவது உடல் சார்ந்து வளர்கிறோம். அப்புறமா நாலேஜ் க்ரோத், அறிவு சார்ந்து வளர்கிறோம். அப்புறமா சைக்காலஜிக்கல் க்ரோத், மன ரீதியாக வளர்கிறோம். இப்படி ஒரு 3 நம்ம உலகத்தில் ஒரு மனிதராக வாழும்போது இந்த 3 க்ரோத் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் க்ரோத்தை எடுத்துக்கோங்களேன். நம்ம அதாவது உடல் வளர்ச்சியாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டா தான் என்ன வாழ முடியும்? உயிரே வாழ முடியும். அதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான, இப்போ நம்ம டாக்டர்கிட்ட நோய்களுக்கெல்லாம் போகிறோம். அப்போ என்ன சொல்லுவாங்க? ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போது நீதிமொழிகள் 4:20-22 என்ன சொல்லுது? என் மகனே, என் வார்த்தைகளுக்கு கவனமாக இரு, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுது. அப்போது அதில் கடைசி வந்தோம்னா, அவைகளை கண்டடைகிறவனுக்கு அது ஜீவனும் சரீரம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நமக்கு எது ஆகாரம்? நம்மளுடைய வேத வார்த்தை. அதை சாப்பிட்டா தான் நமக்கு ஜீவனும் ஆரோக்கியமும் இருக்குது. இன்னொரு வார்த்தையை பார்த்தோம்னா, உம்முடைய வார்த்தைகளை கண்டேன், அவைகளை புசித்தேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு ஆனந்தமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்குது. அப்போது அவரோட ஆகாரத்தை சாப்பிட்டா தான் நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியும். நம்ம அதுக்கப்புறமா தான் ஜபம்லாம் நம்ம சந்தோஷமாக இது பண்ணும்போது தான் நம்ம அடுத்தடுத்தலாம் நம்ம யோசிக்க முடியும். அடுத்து என்ன சொல்லணும்னா, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவை தேனிலும் மதுரமாக இருக்கும். அப்போ சூப்பரான செம்ம டேஸ்டான ஃபுட்டு எது? நம்மளோட வேத வார்த்தை தான். நம்ம சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஆரோக்கியத்தில் நல்ல ஃபுட்டாக இருக்கிறது நமக்கு வேத வார்த்தை தான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பிறந்த குழந்தை இருக்குது, அதுக்கு தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம்? அது வளர வளர அந்த தாய்ப்பால் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் அது கடைசி வரலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, புதுதாய் பிறந்த குழந்தை போல வளர்ச்சிக்கு ஏதுவான சுத்தமான ஞானப்பாலுக்காக வாஞ்சியாக இருங்கள்னு சொல்லுது. அப்போ வேத வார்த்தை இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஞானப்பால்னு சொல்லுது. ஒரு குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் முக்கியமோ நமக்கு முக்கியமான பால் ஞானப்பால் எது? நம்மளோட வேத வசனம் தான். அப்புறம் நம்ம பிசாசும் ஏசப்பாவும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறக்கடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்மளை அனுதினமும் பிழைப்பூட்டுறது எது? இந்த தேவ வார்த்தை தான். சரி, இப்போ நம்ம ஃபிசிக்கலாக வளர்றது, உடல் வளர்கிறத பார்த்துட்டோம். அடுத்த அறிவு சார்ந்த வளர்ச்சி பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அனுதினமும் படிக்கிறது, கற்றல், இந்த மாதிரி செயல்கள் தான் நம்மளை அனுதினமும் உழைக்கும். இப்போ இந்த நம்ம வேதாகமத்தை படிக்கிறது மூலமாக நம்ம தேவன் யார், ஏசு கிறிஸ்து யார், பரிசுத்தர் யார், ரட்சிப்புனா என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறோம்? இயேசுவோட நோக்கங்கள் என்ன, அவரோட திட்டங்கள் என்ன. அது மட்டும் இல்லாமல் இங்கே இனிமேல் சம்பவிக்க மரணங்கள், அழிவுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாமே நம்ம வேதத்தில் தான் இருக்கா. அதை தெரிஞ்சால் தானே நம்ம வேதத்தின் அறிவில் நம்ம வளர முடியும். இன்னொரு வசனம் சொல்கிறேன்,
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. யாருனால் அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவினால். இப்போ நம்மளை யார் கைட் பண்ணிட்டு இருக்கா? தேவ ஆவினால். அது எதில் நம்ம கைட் பண்ணுறாரு? வார்த்தையினால் கைட் பண்ணுறாரு. இன்னொரு பேதுருவில் சொல்லியிருக்காங்க, அவரை பற்றிய அறிவும் அவர் எதுக்காக வந்தார், எப்படி வாழ்ந்தார் என்ற புரிதலும் வேதாகமத்தில் இருந்தே நமக்கு கிடைக்கிறது. அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்ல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் குறைவில்லாமல் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போது நம்ம ஞானத்தில் குறைவாக இருந்தோம், நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் இது, நம்ம நல்லா அறிவான பிள்ளையாக வளரணும் தான். ஸோ நம்ம ஞானத்தில் குறைவாக இருந்தோம்னா நம்ம யார்கிட்ட கேட்கணுமா? தேவனிடத்தில் கேட்கணும் அப்படின்றது தான் வந்து தேவன் சொல்கிறார். அடுத்து வந்து என்னதுன்னா, கர்த்தருடைய சாட்சி உண்மையுள்ளது, அது பேதையை ஞானியாக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ கர்த்தருடைய சாட்சி எதில் எழுதியிருக்கு? வேதாகமத்தில் தான் இருக்குது. அடுத்து வந்து சைக்காலஜிக்கல், மன ரீதியாக நம்ம வளர்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய கவலை, நம்ம நல்லா வளர்ந்துட்டே இருக்கும்போது சில அனுபவங்கள்லாம் நம்மளை தடை போட்டு அங்கேயே இது பண்ணி வச்சுரும். அப்போ நம்ம வேதாகமம் நமக்கு எப்படிலாம் உதவுது அப்படின்னா, ஒரு கைடன்ஸ் பண்ணுறதோ, ஒரு மோட்டிவேஷனுக்கோ, ஒரு கவுன்சிலிங்க்கோ, நம்ம வளரும் போது நிறைய தடைகள் வரும், உட்காந்துருவோம், என்னடா வாழ்க்கை, எத்தனை டைம் நம்ம சொல்லியிருக்கோம் என்னடா இதுன்ட்டு. ஸோ அந்த வளர்ச்சியில் தடைகள் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த வேத வார்த்தை வந்து ஒரு கைடன்ஸ், கவுன்சிலிங், தெரப்பி இந்த மாதிரிலாம் இருக்குது. உமது வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ வந்து தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு என்னது? லைட்டு. இவங்க சொன்னாங்கல்ல, இப்போ தேவனுடைய வார்த்தை தான் லைட்டு. அதுக்கப்புறம் எதுக்கு லைட் எரியும் போது எதுக்கு நம்ம பற்ற வைக்கணும்? மெழுகுபத்தியாக தான் பற்ற வைக்கணும். லைட்டு தான், மெழுகுபத்திலாம் எந்த காலத்துலேயும் உள்ளது. இப்போ நமக்கு என்ன இருக்குது? லைட்டு தான் இருக்குது. அப்புறமா வந்து பாஸ்டர் வந்து சொன்னார், இங்கே பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், உபதேசம் தான் வந்து ஒருத்தரை வளர்க்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் பிரசங்கம் பண்ணும்போது நான் நோட் பண்ணேன், என்ன சொல்கிறா, உபதேசம்னா என்ன? வார்த்தை. உபதேசத்தில் என்ன சொல்கிறாங்க? அப்போ வார்த்தை தான் நம்ம வளர்க்குதுன்னு வந்த பாஸ்டரும் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்புறமா ஒரு சில வசனங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து சரி, இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோமே. இப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஜெபம்னா என்ன? ஏன் ஜெபிக்கணும்? எங்கே இருக்குது? நமக்கு எப்படி தெரியும்? அப்போ பைபிளில் இருக்குது. இயேசு வந்து தன் சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். என்ன, சீஷர்கள் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணுகிறது போல நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும்னு ஏசப்பாட்ட போய் ஜெபம்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஜெபம்னு யார் சொல்லி கொடுத்தாரு? எங்கே சொல்லியிருக்காரு? இங்கே தான். அப்போ தான் நமக்கு பரமண்டத்தில் எதுக்கு உணவுக்காக ஜெபம் பண்ணுங்க, உடைக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களோட பாவத்துக்காக ஒருத்தரை மன்னிங்க, இந்த மாதிரி ஒரு ஜெபத்தோட ஸ்ட்ரக்சரையே ஏசப்பா எங்கே கொடுத்துருக்காரு? வார்த்தையில் தான் கொடுத்துருக்காரு. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம தனி ஜெபம் எப்படி பண்ணணும் அப்படின்றத உன்னோட அறை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு நீ போயிட்டு உன் அந்தரங்கத்தில் உள்ள உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய். இப்போ உனக்கு நீ எப்படி தனி ஜெபம் பண்ணணுன்றதை ஏசப்பா சொல்லி கொடுத்துட்டாரு. ஜெபம் பண்ணணுன்றதையும் வேதத்தில் தான் எழுதி வச்சுருக்காரு. நீ எப்படி தனி ஜெபம் பண்ணணுன்றதையும் வேதத்தில் எழுதி வச்சுருக்காரு. சரி, உபவாச ஜெபம் எப்படி பண்ணணும்னு எழுதி வச்சுருக்காருனா, நீ உபவாசம் செய்யும்போது மாயக்காரர் போல் இராதேயுங்கள், நீ உபவாசிக்கும் போது மனுஷர் காணப்படியாமல் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை. அப்போ நீ என்னென்னலாம் கடைபிடிக்கணும்? உபவாசம் பண்ணணும்னா நீ என்னென்னலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜெபத்துக்கு போயிட முடியாது. இங்கே வார்த்தையை படிச்சுட்டு தான் நம்ம எப்படி ஜெபத்துக்கு போகணுன்றதே நம்ம வார்த்தையை படிச்சுட்டு தான் நம்ம போக முடியும். அப்போ வந்து ஒரு ஜெபம் அப்படின்னா என்ன, எதுக்கு பண்ணுறோன்றது இங்கே தான் இருக்குது. அடுத்து வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்னத்தை யூஸ் பண்ணுவோம்? வார்த்தையை யூஸ் பண்ணாமல் நம்ம ஜெபிக்க போகிறது கிடையாது. இப்போது அதுக்கு வந்து இப்போ நம்ம என்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இப்போ நம்ம பாரமாக வந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம்னா உடனே ஒரு வார்த்தையை எடுத்து விட்ருவோம், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள்னு சொல்லுவோம். இப்போ சுகத்துக்கு வராங்கன்னா, உன் தழும்புகளால் சுகமாகிறோன்னு சொன்னீரே, படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போன்னு சொன்னீரே, ஏன் சொன்னீரேன்னு ஜெபம் பண்ணுறீங்க? இனிமேல் ஏசப்பா சொன்ன வார்த்தையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. அடுத்த பாயிண்ட் வந்து சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதை கற்றுக்கிட்டோம், இவங்க நம்ம வார்த்தையை வச்சு தான் ஜெபமும் பண்ணுறாங்க. சரி, ஏசப்பா எப்படிங்க பதில் சொல்லுவார் நமக்கு? வார்த்தையின் மூலமாக. இப்போ நான் நடுவர்கிட்ட தான் வரேன்.
இப்போ நான் நடுவர் வந்து அவரோட சாட்சியை சொல்லிட்டு இருந்தார். அப்போ என்னது ஒரு ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணாரோ ஒரு போதகர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னவும் அவர் வந்து இது பண்ணவும் அப்போ வந்து தேவன் என்னோட பேசினார். என்ன பேசினார்? நான் உன்னோடு இருக்கிறேன் 3 டைம் பேசினாராம். எது மூலமாக பேசினார்? நீ என்னதான் நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் தேவன் ஃபோன் பண்ணி எது மூலமாக தான் பேசுவார், அவரோட வார்த்தை. இதுக்கு வந்து சாம் பிரதர் இப்போ நடுவர் வந்து நமக்கு வார்த்தை தான் பதில் சொல்லணும். அவர் சொன்ன சாட்சி வச்சு வார்த்தை மூலமா தான் பதில் சொன்னார். நான் ஜெபம் பண்ணுறதுக்கு தானே கால் பண்ணேன். அதுக்கு பதில் எங்கே வச்சிருக்காரு? அதான் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா ஸ்ட்ரைட்டாக வந்து பதில் சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணுன்றதை இங்கே தான் எழுதி வச்சிருக்காரு. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தை யூஸ் பண்ணிப்பாங்களா? ஏசப்பாவும் இதில் தான் வார்த்தை குடிப்பாராம். ஆனால் இவங்க ஜெபம் ஜெபம் ஜெபம்னு சொல்லுவாங்களாம். அருமை அருமை. ஆமாம். அடுத்து வந்து இன்னொரு வசனம் பார்க்கலாம். எது வேதம் தான் ரொம்ப, ஜெபத்தை விட வேதம் எது முக்கியம்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்கன்னா, அப்பொழுது அவர்கள் என் ஜெபத்தை பண்ணினாலும் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பதில்லை, அவர்கள் தங்கள் துன்மார்க்கத்தால் உங்களை துன்புறுத்துகிறார்கள். சில இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அவர் என்ன சொல்ல பண்ணார்டா, செவி கொடுக்க மாட்டார். அவருடைய வார்த்தையை கடைப்பிடிச்சா மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். இன்னொரு வேதம் பார்த்தோம்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருந்து, அந்த பொண்ணு சொன்னால் நீங்கள் என்ன நிலைத்திருந்து உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, இந்த சிஸ்டர் சொன்னாங்க ஜெபம்னா ஒரு பாலம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜெபம்னா ஒரு பாலம், அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா வேணாமா? ஒரு வரைபடம், ஒரு மேப்பு. இன்ஜினியர் என்ன பண்ணுவார், இப்படி தான் ஒரு பாலம் இருக்கணும்ன்ட்டு ஒரு கைடு போடுவார். அந்த கைடு தான் நம்ம வேதம். ஒரு பாலம் இப்படி இருக்கணும், பாலம் ஸ்ட்ரைட்டாக நம்ம பாலம் கட்டிட முடியாது. டக்குன்னு பாலம்னா பாலம் மேலேருந்து குதிச்சிடாது. அது எப்படி எப்படி கட்டணும், என்னென்ன வைக்கணும், ஏது என்னன்னு சொல்கிறது இதுதான் வேத வார்த்தை தான். இப்போது ஆவிக்குரிய வளர்ச்சி, இப்போ நான் எல்லாமே ஆவிக்குரிய வளர்ச்சியை தான் பேசிகிட்டு இருக்கேன். உடனே இப்போ நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியின் படிநிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரட்சிக்கப்படுறது. நம்ம ரட்சிப்பு அப்படின்றது இயேசு ஆண்டவரிடம் அறிவித்து கடவுள் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போது ரட்சிப்பின் அனுபவமே எங்கேருந்தா வருது? வேதத்தில் இருந்தால் வருது. சரி, ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம சபையில் கூட்டு வந்து நம்ம பார்த்தோம்ல ஞானஸ்தானம் எடுக்க வைக்கணும், சீஷராக்கி ஞானஸ்தானம். அப்போ உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறன்றதை யார் சொல்கிறா? வேதம் தான் சொல்லுது. ஜெபம் சொல்லுதா ஞானஸ்தானம் எடுங்கன்ட்டு? வேதம் தானே நீங்கள் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். அடுத்து சபை கூடி வருவதில் விட்டு விடக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டா பத்தாதுமா, நீ சபைக்கு வரணும்னு எது சொல்லுது? வேதம். இப்போ வளரணும்னா என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், சபைக்கு வரணும், அடுத்து அபிஷேகம் பெறணும். நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமை ஆவினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ நீ சபைக்கு வந்தால் மட்டும் போதாது, நீ அபிஷேகமும் பெறணும்னு எது தான் சொல்லுது? இந்த வார்த்தை தான் சொல்லுது. சரி, நீ அபிஷேகம் பெற்றுட்டு அடுத்து ஊழியம் பண்ணணும். சொன்ன மாதிரி சகல வந்து சீஷராக்குங்கள். அப்போ வந்து நீ ஊழியம் பண்ணணும்னு எது சொல்லுது? ஜெபம் சொல்லுதா? ஞானஸ்தானம் எடு, ரட்சிக்கப்படு, சபைக்கு வா, ஊழியம் பண்ணு. ஜெபம் சொல்லுதா? வார்த்தை சொல்லுதா? அப்போ வளர்ச்சிக்கு வார்த்தையா ஜெபமா? அப்புறமா இப்போ கடைசியாக அந்த பொண்ணு சொன்ன மாதிரி யோவான், அதே மாதிரி நித்திய வாழ்வு. ஜெபம் நமக்கு வந்து நித்திய வாழ்வு சொல்லிப்போ இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சு நம்ம பரிசுத்தமான வாழ்ந்துட்டாலுமே நம்ம இந்த உலகம் வந்து மரணத்தோடு முடிச்சிடும். ஆனால் மறுவாழ்வுன்னு ஒன்று இருக்குன்னு என்ன சொல்லி கொடுக்குது? நம்ம வேதம் தான் சொல்லு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். என்னது? வாக்கு தத்தம். இப்போது மோசே போய் முறையிடுறாரு. மோசே போய் முறையிடும் போது, முறையிடுறதுனாலும் பேசுகிறது தான், பேசும்போது ஏசப்பா என்ன கொடுக்குறாரு? கட்டளைகளை கொடுக்குறாரு. ஸோ இவர் என்ன தான் போய் பேசினாலும் இந்த கட்டளைகள்லாம் நீ போய் அவங்கள்ட்ட கொடுன்னு மோசேட்ட பேசுகிற. பாஸ்டரையா அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏசப்பா சமூகத்தில் உட்காந்தா என்ன கொடுக்குறாரு? வாக்கு தத்துவம். ஜெபமாக கொடுக்குறாரு, ஜெபம் பண்ணுங்கன்னு கொடுக்குறாரா? வாக்கு தத்துவம் கொடுக்குறாரா? வாக்கு தத்துவம் தான் கொடுக்குறாரு. அப்புறம் இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. அப்போ வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. இப்போ நம்ம டாபிக் எப்படி மாற்ற போகிறோம்னா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது இயேசுவா இல்லை ஜெபமா? இயேசுவா இல்லை ஜெபமா? இயேசு தான் முக்கியம். ஸோ இப்போ இது மூலமாக இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு வேத வார்த்தை தான் முக்கியம்னு நடுவர் அவர்கள் தீர்ப்பளிப்பாங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மொத்தமாக முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அதாவது ஆமாம், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அப்படின்னா ஆவிக்குரிய வளர்ச்சி மட்டும் இல்லையா, ஃபிசிக்கலு, மென்டலு, சைக்காலஜிக்கல் எல்லா க்ரோத்துக்கும் வந்து வார்த்தை தான் முக்கியம்ட்டாங்க. அது மட்டும் விட்டாங்களா, நீங்களாம் எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க வார்த்தை இல்லாமல் நீங்களாம் எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. பதில் நீங்கள் தான் சொல்லணும், நான் கூப்பிட்றேன், நான் சொல்லுங்கள். அதில் முக்கியமாக அவங்க கேட்டதுக்கு நானே யோசிக்கிறேன். அவ்வளோ நீ ஃபுட்டு வேணுமா, டேஸ்ட்டான ஃபுட்டு வேணுமா, ஞானப்பால் வேணுமா, நீங்கள் எதுனாலும் வார்த்தை தானப்பா. வார்த்தை இல்லாமல் நீங்கள் என்னத்தை ஜெபம் பண்ண போகிறீங்க, எங்கள்கிட்ட கற்றுக்கங்கிறாங்க. எங்களை படித்தாதான் நீங்களே ஜெபம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, இதுக்கு வந்து இப்போ ஜோஷுவா பிரதர் வந்து பதில் சொல்ல வராரு. ஜெயராஜ் ஆட்டோமொபைலில் அட்வைசராக இருக்கிற ஜோஷுவா பிரதர் வந்து இப்போ வந்து செல்சியா சிஸ்டர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு பாதிக்காவது பதில் சொல்லிடுவீங்கன்னு நம்புகிற பிரதர், சொல்லிடுங்க. நடுவர் அவர்களே, எனக்கு வாய்ப்பளித்த பாஷையாவுக்கும் நடுவர்களுக்கும் ஆவிக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தில் ஆவிக்குரிய வணக்கம்மா. சரி, வார்த்தை என்ற தலைப்பில் வந்து எதிர் டீம் வந்து நல்லா பேசிட்டாங்க. நானும் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆனால் ஆவிக்குரிய ஜபத்துக்கு நான் தான் பேசியாகும். கண்டிப்பாக பேசுங்க. இப்போ வார்த்தையா ஜெபமான்னு கேட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது வந்து ஜெபந்தான். ஏன்னா வார்த்தையால் சாதிக்க முடியாதது நாங்கள் முழங்காலில் நின்று ஜெயிச்சு காட்டுவோம். ஏன்னா பொதுவாக ஏசப்பாவே நம்மளுக்கு ஜெபம் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை தான் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம் நாள் வரையும். பரமண்டத்தில் எங்கள் பிதாவெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஜெபமே நம்மளுக்கு எல்லாமே அவர் தான். இப்போ சங்கீத புஸ்தகத்திலே தாவீது என்ன சொல்கிறாருன்னா, விண்ணப்பத்தை கேளும், விண்ணப்பத்தை கேட்கிறவரே என்று சொல்கிறாரு. நிறைய இடத்துல பார்க்குறோம் சங்கீத புஸ்தகத்தில். அதே போல் தான் நம்முடைய கர்த்தரும் நம்முடைய ஜெபம் விண்ணப்பங்களை எல்லாம் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சும்மா வார்த்தையினால் மட்டும் சொல்ல முடியாது, ஜெபம் இருக்கணும்ல, கண்டிப்பாக ஜெபம் வேணும்ல. அதே போல் யாக்கோபில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெல்சியாக்கா சொன்னாங்க, வியாதியோடு ஒருத்தவங்க வராங்க, வந்து ஜெபம் பண்ணுறாங்க சொன்னாங்கள்ல, ஜெபம் பண்ண போயிடுவாங்கன்னு சொன்னாங்கள்ல. ஆனால் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவோம்னா, எண்ணெய் பூசி தான் ஜெபம் பண்ணுவோம், சும்மாலாம் ஜெபம் பண்ண மாட்டோம். வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, அது ரைட்டு. நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணோம், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். அதில் கர்த்தரோட வல்லமை இருக்குல்ல, அபிஷேகம் வரும்ல. ஸோ இப்போ ஒரு 4 பேர் நான் சொல்கிறேன். ஒரு 4 பேர் வராங்க. யாருன்னா தானியேல், அன்னாளு, எசேக்கியா, எலியா. இவங்க 4 பேருமே பார்த்திங்கன்னா ஜெபத்தில் ஜெபம் பண்ணி தான் ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரியே நம்மளும் ஆவிக்குரிய வளர்ச்சி வளரணும்னா ஜெபம் முக்கியமாக நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஷாரன் சொன்னான், சாப்பாட்டுக்கு தொட்டுக்க அந்த கதை தொட்டுக்க இல்லாமல் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கனா வார்த்தை தான் முக்கியம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்க மாதிரி ஜெபம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தொட்டுக்க இருந்தால் தான் சாப்பிடவே முடியும். அருமை. சரி, தொட்டுக்க இல்லாமல் நீ சாப்பிட்டு பாரு. சரி, கஞ்சி வைக்கிறாங்க, கஞ்சி சும்மா குடிச்சிருவியா? அதுவும் தொட்டுக்க தானே. சாப்பிட முடியுமான்னு கேட்குறாங்க. தொட்டுக்கை மட்டும் சாப்பிட முடியுமான்னு கேட்குறாங்க. வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட முடியுமா அப்படின்னு மட்டும் என்ன வச்சு என்ன பண்ணுவீங்க? அதுவும் தொட்டுக்க தானே. சரி, ஓகே. அடுத்தவர்களே ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருக்காங்க. பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, அப்பா வந்து கேட்குறாரு பையன்கிட்ட. அப்பா வந்து சொல்கிறாரு பையன்கிட்ட, தம்பி நீ ஜெபம் பண்ணால் மட்டும் பார்த்தாது, ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் வளரணும்னு சொல்கிறாரு. பையனுக்கு ஒன்றும் புரியல. சரி, பையன் போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணிட்டான்னா, ஒரு டேப்பை எடுத்துகிட்டு போயிட்டு டெய்லியும் செவுத்தில் போயிட்டு மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பானா, வளர்ந்துட்டோமா இல்லையான்னு. கடைசியில் அப்பா கேட்குறாரு, அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பா நான் வளரவே இல்லைப்பா, ஏன்ப்பா அப்படின்னு கேட்குறான். அப்பா பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாரு, தம்பி வளர்றதுனா இதில்லடா தம்பி, ஜபத்திலே வைடா தம்பி, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ரிச்சுவல் எல்லாத்துலேயும் ஜபத்தில் வை, அப்போ தான் நீ ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அதே போல் அந்த பையன் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரனாக தேவன் பயன்படுத்தினார்.
ஸோ என்ன சொல்கிறேன் வரேன், நான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வார்த்தை மட்டும் இல்லை, அவரோட ஜெபமும் முக்கியம்ன்று. அது மட்டும் இல்லை, அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, அதற்குடைய வளர்ச்சி கம்பீரமாக நாங்கள் பார்ப்போம். வார்த்தையை மட்டும் நாங்கள் ஜெபத்தோட கம்பீரத்தோடு பார்ப்போம். நாங்கள் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சத்துருவை மேற்கொள்ளவும் ஆவியின் வரங்களை வல்லமையாகவும் கனிகளை பெற்று ஆவியில் வளர ஜெபந்தான் மிகவும் அவசியம். ஜெபமே ஜெயம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளருங்கள் என்று நான் உரையை முடிக்கிறேன். நன்றி. அருமையாக பதில் சொன்னார், அழகாக சொன்னார். நாங்கள் ஜெபம் எப்படின்னா முழங்காலே நாங்கள் யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னாரு. உங்கள் வார்த்தையில் மட்டும் வச்சு நாங்கள் என்ன ஜெபம் பண்ணுவோம்? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம், கண்ணீரின் மூலமாக ஜெபம் பண்ணுவோம். அதை நாங்கள் தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் எங்களுக்கு என்ன பண்ணுவார்? பதில் தருவார், எங்களுக்கு அற்புதம் செய்வார்னு அவர் சொன்னார். அதை தான் சொல்கிறார், வளர்ச்சிக்கு முக்கியம்தான் சொல்கிறார். அதை கண்ணீர் பூசி ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதம் நடக்குது, அதன் மூலிமா அவருக்கு ஒரு க்ரோத் ஏற்படுது இல்லையா? அதை தான் சொல்கிறாரு. ஸோ சத்துருக்களை மேற்கொள்ள போகிறோம். எதை ஜெபம் பண்ணி தான் நாங்கள் சத்துருக்களை எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அருமையாக பேசியிருக்காங்க. அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்முடைய ரூபா சிஸ்டர் வராங்க. கடுகு சிறுத்தாலும் காரத்தில் குன்றாதும்பாங்க. எடமலைப்பட்டி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th படிக்கிற நம்ம ரூபா சிஸ்டர் இப்போ ஒரு அரை மணி நேரமாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இல்லை, அவ்வளோ பெரிய டைரி வச்சுருக்கீங்க. சரி, ஓகே, பேசுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முக்கியம் வார்த்தைன்னு தான் எடுத்திருக்கேன். சந்தேகமே இல்லைங்க, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவ வார்த்தை தான் முக்கியம். ஏன்னா மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நினச்சிருந்தா மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ஜபத்தினாலும் பிழைப்பான்னு போட்டிருக்கலாம். ஏன் போடல? ஏன்னா ஆண்டவருக்கே தெரிஞ்சிருக்கு வார்த்தை தான் முக்கியம்ன்ட்டு. இந்த வசனத்தில் பிழைப்பான் போட்டிருக்கிறது நம்ம உயிர் பிழைக்கிறத சொல்லலை, நம்ம பாவத்திலேருந்து பிழைக்கிறது தான் சொல்லியிருக்கு. அதாவது நம்ம பாவத்திலேருந்து வெளிவந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் சீராக வளரணுன்றதுக்காக தான் இப்படி போட்டிருக்கு. இதுலேருந்தே தெரியுது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முக்கியம் தேவ வார்த்தை தான்ட்டு. அடுத்து இவங்க கேட்பாங்க, தேவ வார்த்தை இல்லாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுறது இல்லையான்னு கேட்பாங்க. நம்ம தேவ வார்த்தை இல்லாமல் ப்ரேயர் பண்ணுறது ஒரு வழியே தெரியாமல் பயணத்தை போட்டுட்டு போயிட்டுருக்க மாதிரி அர்த்தம். அடுத்து ஜெபம் நம்மளை தேவனோட இணைக்கலாங்க. ஆனால் எப்படி இணையணுன்ற வழியை சொல்கிறதே நம்மளோட தேவ வார்த்தை தான். இப்போ நம்ம நல்லா வேலைக்கு போய் சம்பாரித்து நல்லா சாப்பிட்ணுன்னு நினைப்போம். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன ப்ராசஸ்ஸு? நம்ம படித்தாதான் இது எல்லாத்தையும் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் தேவ வார்த்தை. இதை நல்லா நம்ம படித்து தியானித்தா தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த வேதத்தை நன்கு உணர்ந்தவர்களாக இருந்தால் தான் ஆவிக்குரிய வளர்ச்சியில் சீராக வளர முடியும். அடுத்து தேவ வார்த்தை இல்லாமல் ஜபிக்கிறது வெறும் மண்ணாலான குதிரையில் சவாரி செய்கிற மாதிரி தான். நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே இடத்துல தாங்க போயிட்டுருப்பீங்க, தூரமாக போக முடியாது உங்களால். இதே நீங்கள் தேவ வார்த்தையோடு ஜபிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண்ணாலான குதிரையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை தேவ வார்த்தைக்கு இருக்குது. ஜபம் இல்லைன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி பொறுமையாக தான் இருக்கும். ஆனால் தேவ வார்த்தை இல்லைன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியே இருக்காது. நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சினா அதுக்கு ஒரு வழி தேவை. அந்த வழி தான் தேவ வார்த்தை. நமக்கு சக்தி இருந்தால் ஓடலாங்க. எது வரைக்கும் ஓடுறது? எந்த வழியை நோக்கி ஓடுறது? அந்த திசை தான் தேவ வார்த்தை. நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் நமக்கு காட்டும் வரைபடம் தான் இந்த தேவ வார்த்தை. இந்த வேத வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதை தியானித்து நடந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர முடியும். சரி, இவ்வளோ நேரம் அவங்கெல்லாம் பேசுனாங்களே, ஆவிக்குரிய வளர்ச்சினா என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சினா மனமாற்றம். நம்ம மனமாற்றம் இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்ம மனமாற்றமே இல்லாமல் அங்கிட்டு போய் சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இங்கிட்டு ஜபத்தை இவங்களை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மனமாற்றம் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம எப்சி சிஸ்டர் சொன்னாங்க, ஜபம் எங்களுக்கு மன நிம்மதியை தருது அப்படின்னு சொன்னாங்க. மனசு நிறைஞ்சிருச்சு, நம்ம ஏசப்பாட்டை சொல்லிட்டோன்னு உட்காந்தே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜபத்தினால ஒன்றும் இல்லை, தேவ வார்த்தை மனமாற்றம் இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். அடுத்து எப்சி சிஸ்டர் சொன்னாங்க, ஜபம் தீப்பட்டியாக ஜபம் தீப்பட்டின்னு சொன்னாங்க. ஜபத்தை பற்றி, வார்த்தையை பற்றி தெரியாமே அவங்க தீப்பட்டின்னு சொல்லிட்டாங்க. வார்த்தை தண்ணியாக இருக்குன்னு தெரியாமல் அவங்களுக்கு போச்சு. தண்ணியை தூக்கி தீப்பட்டியில் ஊற்றுனா என்னங்க ஆகும்?
அது அணைஞ்சு போயிடும், வேஸ்ட்டு தான் அவங்க பற்ற வச்சு. அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்படி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு எனக்கு மனசு நிம்மதி வந்துருச்சு அப்படின்னு உட்காந்துருந்தேன். ஏசப்பாவும் எனக்கும் மனசு நிறைஞ்சிச்சுப்பா, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வரேன், நீ இங்கேயே இரு அப்படின்ட்டு போயிடுவார். அடுத்து வந்து யோவான் 1:1 இருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு போட்டிருக்கு. ஏன் இயேசு நினச்சிருந்தா ஆதியில் ஜெபம் இருந்தது, அந்த வார்த்தை அந்த ஜெபம் தேவனிடத்தில் இருந்தது, அந்த ஜெபம் வந்து தேவனாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை? ஏன்னா ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வார்த்தை தான் தேவைன்னு ஆண்டவருக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சனால தான் அவர் வார்த்தைன்னு போட்டு வச்சுருக்காரு. யோவான் 8:32 இருக்குது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு போட்டிருக்கு. சத்தியம்னா என்ன? வார்த்தை. இதுக்கு விடை வந்து சங்கீதம் 119 142 இருக்குது. உம்முடைய நீதி எனக்கு நித்திய நீதி, உம்முடைய வேதம் எனக்கு சத்தியம். அப்போ வந்து சத்தியம்னா வேத வார்த்தை. அப்போ நம்ம சத்தியத்தை அறியணும், அதாவது தேவனுடைய வார்த்தை. இதை நம்ம நல்லா அறிஞ்சாதான் எல்லா பிரச்சனைகள் வந்து விடுபட முடியும். அதுலேருந்து விடுபட்டால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம சீராக வளர முடியும். இதிலேருந்தே தெரியுது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவ வார்த்தை தான் முக்கியம்ன்ட்டு. அடுத்து வந்து சங்கீதம் 119:9 சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தான்னு போட்டிருக்கு. வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ணுறான்னா தேவனுடைய வசனத்தின்படி தான். அவருடைய வசனத்தின்படி அவனை சுத்தம் படுத்தினாதான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பெற முடியும். சும்மா பாவத்தோடு இருந்துக்கிட்டு வளரணும்னு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளால் வளரவே முடியாது. அடுத்து வந்து ஜோஷுவா பிரதர் சொன்னாங்க, நாங்கள் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் முழங்கால்லையே நடத்தி காட்டுவோம். அப்படி நீங்கள் முட்டி போட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. தேவ வார்த்தையை சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணாதான் அந்த ஜபத்துக்குமே அவர் பதில் தருவார். சும்மா முட்டி போட்டு நான் இவ்வளோ நேரம் முட்டி போட்டிருந்தேன் எனக்கு பதில் தாங்கன்னா தரமாட்டார் அவர். அடுத்து வந்து எபேசியர் 6:17 இருக்குது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது தேவ வார்த்தை என்பது ஆவியின் பட்டயம், அதாவது அது போராடுற ஒரு ஆயுதமாக இருக்குது. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதிராக நிறையா போராட்டம் வரும். இந்த மாதிரி வந்து ஜெபம் பண்ணால் தான் நம்ம ஆவிக்குரிய வளருவோன்னு சொல்லி நிறையா போராட்டம் வரும். அந்த போராட்டத்தெல்லாம் நம்மளுக்கு அடிக்க தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் வச்சு இந்த மாதிரி போராட்டத்தெல்லாம் நம்ம வென்று வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரணும். அப்புறம் எப்சி சிஸ்டர் சொன்னாங்க, செடிக்கு தண்ணி ஊற்றணும், காற்று முக்கியம், இதெல்லாம் முக்கியம்தான். வேறே வேத வார்த்தையாக இருக்குது, வேறு இல்லாமல் நீங்கள் தண்ணி ஊற்றி என்னங்க பிரயோஜனம்? கடைசியாக சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய இசைக்கருவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஜோஷுவா நம்பர் நல்லா வாசிக்கிறவங்களாக இருந்தாலும் ரெண்டுமே சேர்ந்து ஒத்திசைக்காவிட்டால் இசையே வராது. அதே போல் தான் தேவ வார்த்தையும். தேவ வார்த்தை இல்லைன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியின் திசை வந்து மாறி போயிடும், தப்பான வழியில் நம்ம போயிடுவோம். தேவ வார்த்தை இருந்தால் தான் அவர் சொல்கிறத கேட்டு நம்ம கரெக்டான வழியில் போக முடியும். இதை சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கடுகு சிறுத்தாலும் காரத்தில் குன்றாமாங்க. அதாவது ஒரு பிரதர் இப்போ சொன்னார், தாக்கப்பட்ட தருணம், பொழக்கப்பட்ட தருணம். நான் எதிர்பார்க்கல ரூபா இப்படி பேசுவாங்களான்னு. ஐயோ, அதில் இந்த நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம், நாம் உருவாகும் முன்னாடி நம்ம கருவை வந்து தேவனுடைய கண்கள் கண்டது, உலக தோற்றத்திற்கு முன்னாடியே தெரிந்து கொண்டேன்னு. ஆனால் இப்படி ஒரு பட்டிமன்றம் வைப்போன்னு அவர் வார்த்தையை சொன்னார்னு ஒரு வெளிப்பாடு. எப்பா முடியல, என்னாலே முடியலை, வேறு லெவலில் இருந்துச்சு. மொத்தத்தில் அதை விடுங்க, மண் குதிரையில் நீங்கள் என்றைக்கு சவாரி பண்ணி பரலோகத்துக்கு வர்றது? அதுக்கு உயிரே கிடையாது. அதில் நீங்கள் ஏறி உக்காந்து அது நிற்குமான்னு தெரியாது, விழுந்துடும். அதில் ஏறி நீங்கள் எப்படி வார்த்தை இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து பயணத்தை தொடர்வீங்கன்னு கேட்குறாங்க. ஆவிக்குரிய பயணத்தை எப்படி தொடர்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரூபா கேட்ட கேள்வி பாதி கேள்விக்கு எனக்கே பதில் தெரியல. தீப்பெட்டின்ட்டாங்க, தண்ணின்ட்டாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, நீங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு. இப்போ ஜோனத்தான் பிரதர் வந்து பதில் சொல்லுவார். ஜோனத்தான் பிரதர் சிவில் ஒர்க் சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுற ஜோனத்தான் பிரதர் வந்து இப்போ வந்து இதற்கு பதில் சொல்லுவார். முதலாவது, இங்கே இவ்வளோ பொறுமையாக உட்காந்து எங்களுடைய விவாதங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்கள் சபையாருக்கும், இதை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் நடுவருக்கும் எங்களுடைய பட்டிமன்றத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது, இவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்னவென்று சரியாக இவர்கள் அறியவில்லை என்றுதான் நான் சொல்லக்கூடும். ஏனென்றால் நான் இவர்கள் 3 தரப்பின் விவாதத்தை நான் கவனித்து கொண்டே இருந்தேன். அதில்
3 பேருமே ஒரே ஒரு கருத்தை ஒருவர் முன்பதாக வைத்தார், அது ஒருத்தர் சென்டரில் வைத்தார், ஒருவர் கடைசியாக வைத்தார். அது நான் என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை அவங்க ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டோம், பேசக்கூடாது, நடுவில் பேசக்கூடாது. அது என்ன கருத்து என்றால் அக்கா செல்சி அக்கா அற்புதமாக கூறினாங்க, இயேசுவா ஜெபமா. அதற்கு நான் அப்படி ஒரு கேள்வி எழும்புமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர்கள் அப்படி யோசிப்பார்களா என்று கூட நான் நினைக்கல. ஆனால் அதற்கும் நாங்கள் ஆயத்தமாக தான் வந்திருக்கேன். அவங்க அறியாத பட்சத்தில் எங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதற்கு நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி பாப்பா அந்த சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. அதேமாதிரி அதே வசனத்தை இவங்களும் கோட் பண்ணி காட்டினாங்க. அதை தான் அக்கா அழகாக சொன்னாங்க, இயேசுவா ஜெபமா என்று. அதற்கு நான் ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் ஒன்று கூறுகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாக, அது தெரியல உங்களுக்கு, அந்த வார்த்தை தான் மாம்சமாயிற்று என்று வேதம் கூறுகிறது. அப்போ அந்த மாம்சம் இந்த பூமியில் இருந்த பொழுது என்ன செய்தது? அந்த மாம்சம் ஜெபித்தது, அந்த வார்த்தையை ஜெபித்தது. எதற்காக அது ஜெபிக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தைக்கு அப்பொழுது வல்லமை உண்டு. ஆமென். அந்த வார்த்தை வல்லமையாக வேண்டுமென்றால் முதலாவது ஜெபிக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவே அநேக நேரங்களில் நம்ம பைபிளில் சொல்லப்போலாம், லூக்கா 5:16 தனித்திருந்து ஜெபித்தார் என்று வேதம் கூறுகிறது. அப்புறம் எதற்காக அவர் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும்? அவர் வார்த்தை, அவர் தான் வேர்ட் ஆஃப் காட். இயேசுவா ஜெபமா? இயேசுவா அதானே உங்களுடைய கேள்வி. இயேசுவா ஜெபமா என்றால் அவர் சொல்லிவிட்டார், திட்டமும் தெளிவுமாக ஜெபமே ஜெயம் என்று. ஆமென். அப்புறம் அது மாத்திரமல்ல, ஏன் அவர் அன்றாட வாழ்வில் காணப்படுது என்னவென்றால் ஜெபம் மட்டும்தான் அவருடைய அன்றாட வாழ். எந்த ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றாலும் அவர் ஜெபித்தார். முதலாவது அவர் என்ன செய்தார் என்றால் வார்த்தையை கூறவில்லை, முதலாவது அவர் ஜெபித்தார் என்று தான் வேதம் கூறுகிறது. வார்த்தையை உடனே எடுத்து அவர் பேசிவிடவில்லை. அவர் அன்றாட வாழ்வில் காணப்பட்டது ஜெபம். நான் இதை ஏன் சொல்கிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஜெபம் தான் முக்கியமாக இருக்குன்னா, நாம் அவரிலும் பலவான்களா? அல்லவே. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஜெபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு கேள்வி ரூபா அவர்கள் வைத்தார்கள். அந்த கேள்வி அவர்கள் கேட்பார்களா என்று நான் மிகவும் வியந்தது உண்டு. மண் குதிரை அதுக்கு ஜீவன் தருகிற வார்த்தை அதெல்லாம் நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வர்றேன். இப்போ நான் என்னுடைய இதுக்கு வரேன். முதலாவது அவருடைய வார்த்தை என்ன கூறுகிறது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அது யார் சொன்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஜெபமா? இயேசுவா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க. முதல்ல கேட்டால் தாங்க எங்கள் நடுவர் அவர்களே கொஞ்சம் நேரத்தை திகைக்க வைத்தார்கள். உங்களுடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் கிடைத்தது? வார்த்தையினால். முதலாவது கேட்க வேண்டும், அப்புறம் தான் பதில் கிடைக்கும். முதலாவது கேட்டால் தான் பதிலே கிடைக்கும். அது தெரியாத பட்சத்தில் அவர்கள் கூறிவிட்டார்கள். அதனால் அவர்கள் தெரியாத பட்சத்தில் கேட்டால் ஏன் அதுக்கு கீழ்வசனம் அழகாக சொல்கிறது, மத்தேயு 7:8 கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதை யார் சொன்னால்? அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே வார்த்தை மாம்சம் வார்த்தையானது அவர் தான் கூறுகிறார். முதலாவது அது இன்னொரு விஷயமும் அந்த பொண்ணு சொன்னாங்க. அதை இத்தனை பேர் கவனிச்சோன்னு தெரில. நீங்கள் வார்த்தையை சொல்லி தானே ஜெபிப்பீங்க. வார்த்தையை சொல்லி தானே ஜெபிப்பீங்க. வார்த்தையை சொல்லி தான் ஜெபிக்க முடியும். அதற்காக தான் வார்த்தையே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. முதலாவது நாம் ஜெபிப்பதற்கு தான் வார்த்தையை இங்கே பயன்படுத்தணும். வாய்க்கு வந்ததெல்லாம் வார்த்தை அல்ல. அது மாத்திரமல்ல, நம்முடைய வளர்ச்சிக்கு ஜெபத்தினாலே, நம்முடைய வளர்ச்சி ஜெபத்தினாலே நிர்ணயிக்கப்படுகிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? வேதம் கூறுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இதுதாங்க அது எப்படின்னா அதிகாலையில் தேடுகிறவன். இது ஒரு காலையை சொல்லப்படலை. அதிகாலை என்றால் வழக்கம் போல் அதை செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது? ஜெபம். அதை மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எதற்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும்? இடைவிடாமல் ஜெபித்தவர்கள் வேதாகமத்தில் யாராவது உண்டா? இப்போ நான் சபையார் இடத்துல இந்த கேள்வியை வைக்கிறேன். இதை நான் சபையார் இடத்துல தான் இந்த கேள்வி வைக்கிறேன். இடைவிடாமல் ஜெபித்தவர்கள் யாராவது வேதாகமத்தில் உண்டா? யாராவது நல்ல பதில் சொல்வீங்க, சொல்லலாம்னு பார்த்தா யாரும் சொல்ல மாட்டீங்களே. இயேசு சாமி. சரி, இந்த வார்த்தை என்றே இவர்கள் ரொம்ப நேரமாக அதனால் கூறு வச்சு கூப்பாடு போடுவாங்கள்ல, அது மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, நான் எவ்வளோ நேரம் தான் பேசிட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். இப்போ நம்மளுடைய கைகளில் வேதாகமும் இருக்கிறது. வார்த்தை நம்ம கையில் இருக்குது, நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு, அது செஞ்சால் மண்ணு குதிரையும் ஜீவனுள்ள குதிரையாக ஓடும், ரூபா சொன்ன மாதிரி. ஏன்னா நம்ம கையில் வேதாகமும் இருக்கிறது.
அப்போது ஆதாமிற்கு 7ஆம் தலைமுறையாகி ஏனோக்கின் காலத்தில் வேதாகமே இல்லையே, அவருடைய வார்த்தையே இல்லையா? அப்போ ஏனோக்கை வேதம் என்ன கூறுகிறதுனா, தேவனுடைய ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அதாவது வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று வேதம் கூறியது. அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது வேறு ஒன்றும் இல்லை. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அவருடைய உறவில் நாம் தொடர்ந்து முன்னேறுவதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வளர்ச்சி என்றால் முன்னேற்றம். அது கூட இன்னும் அறியாமல் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் இவர்கள் பதில் வைத்திருக்கிறார்கள். ஏனோக்கு அதனுடைய விளைவை பாருங்கள், அவர் உயிரோடவே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது மிகப்பெரிய வளர்ச்சின்னு தான் நான் கருதுவேன். அது என்ன, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் யார்? ஏனோக்கு. ஆதாமிற்கு 7ஆம் தலைவர். அப்போ வேதாகமும் அவருடைய கையில் இருந்திருக்கு. நமக்கு எப்போ கிடைச்சதுன்னு எனக்கே தெரியாது. அப்போ வேதாகமத்தில் இல்லை வேதாகம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் எஸ்தர் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? எஸ்தர் அதில் ஏதோ உங்களுக்கு ஒரு மாற்றம் இருந்திருக்குமா? எஸ்தர் வாசிச்சிருக்கீங்களா? அதில் என்ன இல்லை? ஆண்டவர் எதுவுமே இல்லை, தேவன் எதுவுமே இருக்காது. அவருடைய நாமமே அல்ல, அவருடைய வார்த்தையே அல்ல. ஆண்டவர் தான் அந்த கிரியை செய்தார் என்றால் கூட அதில் ஒரு ஊர்ஜிதம் கிடையாது. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்ன ஒரு நிகழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, எஸ்தர் உபவாசித்தாள் என்று மாத்திரம்தான் கொடுக்கப்படும். உபவாசம் என்றால் பட்டினி அல்ல. வேதம் கூறி உபவாசம் என்பது ஜெபம். அது உபனுடன் வாசிப்பது, அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. அதன் விளைவு என்னவென்றால் யூதர்களுக்கே ரட்சிப்பு. ஆமென். யூதர்களுக்கே ரட்சிப்பாங்க. தேவன் தான் இதை செய்தார் என்றால் கூட அங்கே அவருடைய வார்த்தை கொடுக்கப்படவே இல்லை. அந்த காலகட்டங்களில் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அதை அவர்கள் அறிந்தார்கள் என்று கூட தெரியவில்லை. ஆனால் அவர்கள் செய்த ஜெபம் தான் யூதர்களுக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தது. முதலாவது எதற்காக நாங்கள் இந்த தரப்பை எங்களுடைய வாதத்தை நாங்கள் இவ்வளோ நேரம் வாதாடிக்கிட்டு இருக்கோன்னா, இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று தான். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கலான் இருக்கேன். ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் ஜெபம் தான். இப்போ எதனால் இதை நாங்கள் எடுத்தோன்னா, எதை கண்டுமே பயப்படாமல், முதலாவது எதை கண்டுமே பயப்படாமல் ஜெபிக்கிறான் பாரு, அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி என்று வேதம் கூறுகிறது. ஆமென். அதெல்லாம் அவங்களே அதை வசனம் சொல்லலை, அதனால் நானும் சொல்லலை. இந்த வசனத்தை அப்படி வச்சுக்கலாம். வசனம் சொன்னாங்க. இதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்ம எடுத்துக்கலாமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய பாதை, அதாவது அவருடைய ஊழிய பாதைக்கு முன்பதாக அவர் செய்த மிகப்பெரிய காரியம்னா 40 நாள் உபவாச ஜெபம். எத்தனை நாள்? 40 நாள். பட்னியாக சும்மாவாக தெரிஞ்சிருப்பார். அவர் உபவாசித்தார், அதாவது ப்ரேயர் பண்ணினார் 40. அதனுடைய விளைவு என்னவென்றால் 3.5 வருஷம் வல்லமையான ஊழியங்களை அவர் மேற்கொண்டார். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. வல்லமையான குருடரை பார்க்க வைக்கிறதும், செவிடரை கேட்க வைக்கிறதும், முடவரை எழுந்து நடக்க வைக்கிறதும், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறதுமான வல்லமை. அப்போது இதெல்லாம் எப்படி வருதுன்னா ஜெபத்தினால தான் வருது. இது ஆண்டவரே நமக்கு ஏன் ஆண்டவர் இப்போ ஏன் நீங்கள் இயேசுவை பற்றி மட்டுமே பேசுகிறோன்னா, இயேசுவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அநேக பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கரை திரையற்ற பரிசுத்தவான் என்று வேதம் கூறுகிறது. அதனால தான் நான் இவரை இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, அருமையாக பேசினாங்க. ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஆகுனா வார்த்தை தான் இந்த இயேசு வார்த்தையாக வந்தார், வார்த்தை நீங்கள் அந்த வார்த்தையே இங்கே வந்து ஜெபம் தானே செய்தார்னு ஒரு கேள்வி கேட்டார். அருமை இல்லை? அது மாதிரி கேளுங்கள் கொடுக்கப்படும். என்ன, நீங்கள் உங்களுக்கு அற்புதம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நீங்கள் கேட்டிங்கன்னா தானே உங்களுக்கு கிடைக்கும். ஏனோக்கு காலத்துலலாம் கேளுங்க, பைபிளில் தான் எழுதியிருக்கு. பதில் அதில் தான் இருக்குது. நீங்கள் அது பதிலை வச்சுக்கிட்டே மனசில் நினச்சிட்டே இருக்க முடியாது. அதில் கேட்கணும்ல, வாயை திறந்து. அது ஜெபம் தானே அது. என்னது? ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் சொல்லணும்ல. வார்த்தையை சொல்கிறதே நீங்கள் ஜெபிப்பது தானே சொல்லியிருக்கிறாரு. அதை சொன்னதை வச்சுக்கிட்டே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் வருமானு கேட்குறாரு அவர். அது சரி விடுங்க, நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவர் இன்னும் ஒரு அருமையாக கேட்டார். வார்த்தைகளை வச்சு தான் ஜெபம் பண்ணுறோம், வார்த்தைகள் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி, தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு உதவுங்கிறேன். தேவனுடைய வார்த்தைன்னு கொடுக்கப்படாத காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஏனோக்கு, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கு வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தையோட
வார்த்தை வந்து புக்காக இல்லை. இப்போ நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனோட காலத்தில் பழைய ஏற்பாடாக அருளப்பட்டிருந்தது. ஏனோக்கு காலத்தில் அது வந்து புக்காக அருளப்படலை, அது வந்து அறிவாக அருளப்பட்டது. சிஸ்டர், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏனோக்கு காலத்தில் வந்து நியாயப்பிரமாணமோ எதுவுமோ கிடையாது, புத்தக வடிவில் எதுவும் கிடையாது. தேவனை அறிகிற அறிவில் ஆட்டோமேட்டிக்காக வளர்றதான். ஸோ அவர் எப்படி தேவனோட சஞ்சரித்தார்? ஜெபத்தில் தானேன்னு கேட்குறாரு. சரியா, அருமையாக பேசினார். இப்போ அதுக்கு வந்து இப்போ நம்ம தம்பி வந்து ஜேம்ஸ் வந்து இப்போ பதில் சொல்வார். பிஎஸ்சி ஆர்ட் அண்ட் கல்மினரியாப்பா படிச்சுட்டு இருக்காங்க என்ஐஎம்எஸில். இப்போ அவங்க வந்து அழகாக பதில் சொல்லுவாங்க. வாயடைச்சு போன எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நான் கூட நினச்சி பார்க்கல இப்படிலாம் டார்கெட் பண்ணிக்கிடு. நான் பேசுகிறதுக்கு பெருசாக இருக்காது, எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. அதுலேருந்து தான் இப்போ நான் பேச போகிறேன். யாரும் பயப்பட வேணாம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடுறேன். சரிங்க, ஆவிக்குரிய வளர்ச்சினா என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சினா தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ்வது, அவர் சித்தத்தின்படி நம்ம நடப்பது தான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமே. அதுக்கு உதாரணம் வந்து தான் ஆபிரகாம், மோசே. நான் அவங்க 2 பேரையும் இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். மோசேவை எப்படி ஏசப்பா கூப்பிட்டாரு? முச்செடியிலேருந்து மோசே மோசேன்னு கூப்பிட்டாரு. கொஞ்சம் ரோலிங் ஆகுது, யோசிச்சுக்கிறேன். இருங்கக்கா, இல்லை பயம் அதான். பரவாயில்ல, மோசேக்கே ரோலிங் ஆச்சு, அப்புறம் ஆண்டவர் சரிப்படுத்தினார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்படிதான் கொஞ்சம் இருக்கிறாங்க. யாத்ராகம் 3:10 அங்கே மோசேவுக்கு ஒரு ஏசப்பா வந்து ஃபஸ்ட்டு ஏசப்பா வந்து வெளிப்பட்டார் மோசேவுக்கு. அவர் சித்தத்தை சொல்லிட்டாரு. சித்தத்தின் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? இஸ்ரேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஏசப்பாவோட சித்தம் இது. நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு சித்தம் ஏசப்பா வச்சுருக்காரு. அதுபடி நம்ம நடக்கும்போது ஏசப்பா சரியான வழியில் நம்மளை நடத்துவார். எப்படி மோசேவுக்கு ஒரு சித்தத்தை வச்சு அவர் வழி மாறாமல் நடத்தி கூட்டிகிட்டு போனாரோ அதே போல் நம்மளையும் கூப்பிட்டு போவார். ஆபிரகாமுக்கு அப்படி தான் ஏசப்பா பண்ணார். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஏசப்பாவோட சித்தத்தின்படி நம்ம நடந்தோன்னு வச்சுக்கோங்க. இல்லை, முதுகு பின்னாடி இருந்து தாக்கப்படுகிற தருணமாக தோணுது எனக்கு. இல்லை, கொஞ்சம் ரோலிங் ஆகிக்கிட்டே இருக்கு உள்ள. சரி, சித்தத்துக்கு வருவோம் நம்ம. இப்போ புறப்பட்டு போ அப்படின்னு அவர் தேவன் சித்தத்தை சொல்லிட்டாரு. அந்த சித்தமானது அவர் நித்தியத்தோடு சேர்ப்பார். தேவன் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அதில் மாற மாட்டார். அவர் வார்த்தை என்றைக்கு மாறாது. அது நித்தியத்தோடு போய் சேர்க்கும், காலங்காலமாக வரும். எல்லாத்துக்குமே ஏசப்பா வந்து இஸ்ரேல் ஜனங்களை தான் உதாரணமாக வச்சு சொல்லுவார். அது எதனால? ஆதியிலே அவர் கொடுத்த வார்த்தைனால. வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக முடிகிற வரைக்கும் அவர் விட மாட்டார். அதே மாதிரி தான் சாமுவேலையும் ஏசப்பா கூப்பிட்டாரு. சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு 4வது முறை கூப்பிடும்போது தான் கர்த்தர் கூப்பிட்றான்றதை அந்த பையன் அறிஞ்சு சொல்லுவேன் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லும் போது தான் அப்போ ஏசப்பா அவரோட திட்டத்தை சொல்கிறாரு. திட்டத்தை சொல்லி அவர் எப்படி வச்சார்? இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக வச்சுருந்தார். அதே மாதிரி தான் சங்கீதத்தில் தாவீது ராஜாவும் அப்படி தான் இருந்தார். ஏன்னா தான் நம்ம தாவீது ராஜா இடைவிடாமல் ஜபிக்கிற ஒரு தராக இருந்தாலும் அவர் வாழ்க்கைக்கு வளர்ந்த அதிகமான விஷயம் வந்து வார்த்தையினால தான் அவர் வளர்ந்துருக்காரு. ஏன்னா அவர் பைபிளில் நிறைய இடத்துல அவர் வார்த்தையை குறித்து நிறைய பேசியிருப்பார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. பாதையில் வெளிச்சம் இருக்கும்போது எதுக்குங்க இருட்டை பார்த்து பயப்படுறோம்? வெளிச்சமாக இருக்கும்போது அடுத்தடுத்த பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எதை நினச்சி நிற்கிறோம்? நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயமா தோணுது எனக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். இது எதுக்கு எழுதுனேன்னு எனக்கே தெரியலையே. அது ஒரு வார்த்தை தானே. சொல்லுங்க. சத்தியம், தேவனோட சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கு. அதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அது எங்கேயோ நிறைய எழுதியிருக்கனால தெரில எந்த இடத்துல எழுதியிருக்கேன்னு.
சரி, நான் அது வளரும் போது நான் சொல்லிடுறேன். 2 தீமோத்தி 3:16 ஏசப்பா சொல்கிறாரு, தேவ வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியெல்லாம் எழுதப்படுகிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை பிடிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. தேவனோட வார்த்தை எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கு, நீங்க தான் சொல்லணும். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். அதுதான் எங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா நாங்க என்ன சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். இல்ல பின்னாடி நல்லா இருக்கு. அவரு இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா அங்கே ஓரமாக உட்காந்துடலாம். இன்னொரு சேர் கொடுத்தீங்கன்னா உட்காந்துடலாம். காலில் அடிக்கிக்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரம் நிற்க முடியல. அதாவது அந்த 2 தீமோத்தேயுல அவர் சொல்கிறது என்னன்னா, தேவ வார்த்தை நம்மளை வழி நடத்துறது. அந்த வசனம் எதை குறித்து சொல்லுதுன்னா, வழி நடத்துறது, சீர்திருத்துறது, நியாயமான வழியில் நடக்கிறது, உபதேசத்தை கடிந்து கொள்ள. வளர்ச்சிக்கு முக்கியமே கடிந்து கொள்ளுதல். நாங்கள் ஏன் நடுவர் அவர்களே, வளரும் போது அம்மா பையன் அதை பண்ணாத இதை பண்ணாத கடிச்சுக்கிறாங்க. நம்மளைய வளரணுன்றனால தான் கடிக்கிறாங்க. அடிக்காத குறையா அடிச்சிருக்காங்க. உண்மைகள் வெளியே வரும். நான் தருணம் இதெல்லாம். ஸோ நான் இப்போ எங்கள் அண்ணன்ட்ட வரேன். நான் உங்களை எதிர்கட்சிக்காரரோட எங்கள் அன்பு அண்ணனை பார்த்து நான் கேட்குறேன். அதாவது நீங்கள் என்னமோ சொன்னீங்கல்ல, ஆதியாமத்தில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வசனம் கிடையாதுன்னு நீங்கள், வார்த்தை கிடையாதுன்னு நீங்கள், அது எப்படி இல்லாமல் போகும்? மோசைக்கிட்ட 10 கட்டளை இருந்துச்சு, நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு. அங்கே தம்பி மோசைட்ட தான்ப்பா நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு ஆண்டவர். மோசைட்டு எப்படி இருந்துச்சுன்னா மோசைட்ட ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுத்தாரு, அவர்கிட்ட அந்த வார்த்தை இருந்துச்சு, அதுபடி வழி நடந்தாங்க. மோசே மலையில ஏற ஜெபம் பண்ண ஆண்டோட தனித்திருக்க போகும்போது அவர் கட்டளையை கொடுக்குறாரு. அவரு அண்ணே உங்களுக்கான நேரங்கள் கொடுக்கப்படுவாங்க. அப்போ இந்த கேள்விகளை நீங்க கேளுங்க. இப்பயே பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பாதியிலே மறந்துடுவேன், போயிடுவேன். ஏற்கனவே ரொம்ப ரோலிங் ஆகிட்டு இருக்கு, நீங்க வேற. ஓகே. அந்த அண்ணன் சொன்னாங்க, உபவாசம் இருந்து ஜெபிச்சா வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்குன்னாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்தார், ஜெபம் பண்ணார். சாத்தான் அப்பயும் வந்தானே, சாத்தான் வராமல் இல்லையே, வந்தான். மேற்கொண்டாங்க. எப்படி? வார்த்தையால் மேற்கொண்டாங்க. வார்த்தை இல்லாமலாம் சாத்தானை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனோட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இருக்கு. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருக்காயே, எழுதியிருக்கிறதே என்று சொல்லியிருக்காரு. சாத்தானே வார்த்தையால தாங்க தடுக்க முடியும். வார்த்தை தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருக்கு. வார்த்தை இன்னும் உயிரோடு இருக்கிறது, வார்த்தை வரப்போகிறது. பரலோகம் இப்படி இருக்குன்னு ஜெபத்துல ஒன்றும் சொல்லலைங்க, வார்த்தையில சொல்லியிருக்காரு ஏசப்பா. உங்க வாழ்க்கைய 1000 வருஷம் அரசாள போறீங்க, ராஜாவா போறீங்கன்னு ஜெபத்துல உங்களுக்கு ஒரு தடவை சொல்லல, வார்த்தையில சொல்லியிருக்காரு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி என் மனதை திடப்படுத்தி கொண்டு நான் செல்கிறேன். தம்பி அருமையாக பேசினாப்புல. என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, எல்லாரும் ஒரு டைரி ஒரு நோட்டில் வரிசையாக எழுதிட்டு வந்தாங்க. தம்பி அப்பப்போ ரெஃபரன்ஸ் கிடைக்கும்போது மேலே கீழே கீழே மேலேன்னு எழுதுனதுனால எதை முதல்ல பேச, இதை எதுக்கு எழுதணும், எதுக்கு சொல்கிறோன்னு கொஞ்சம் புரியல. அதனால கொஞ்சம் ரோல் ஆகிட்டே இருந்தவர் கடைசியாக ரோலிங் மிஷின் ஆகி ஏற்றிட்டார். ஒரே ஏற்றா அந்த பாயிண்ட் வர வரைக்கும் அவரே இருந்தவர் டக்குன்னு டாப் கியரை போட்டு ஒரே ஏற்றிட்டார். 4 பேரையும் வச்சு ஏற்றிட்டாரு. அதுதான் ரொம்ப இதாக இருக்குது. அதில் என்னென்னா சித்தம், அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சித்தம். ஆண்டவரோட சித்தத்தை நிறைவேற்றுறதே வார்த்தை தானேங்க அப்படிங்கிறாரு அவர். நீங்கள் சித்தம் செஞ்சு தானே பரலோகம் போக முடியும், வார்த்தையை வச்சு தான் நீங்கள் பரலோகம் போக முடியும் அப்படிங்கிறாரு. நம்ம வளர்கிறதுக்கு தேவையானது வார்த்தை. கடைசியாக சொன்னார் பாருங்க, தேவனை எதன் மூலமாக ஜெபம் பண்ணி ஜெயித்தார் சாத்தானே? வார்த்தையின் மூலமா. சிசாஸ் எங்கே வந்துட்டுருக்கேன் சிசார்? அப்போ அங்கே வந்தான் இங்கே வரலப்பா, அங்கே வந்தாங்க அப்படின்னு. நாங்கள் வார்த்தையை வச்சு ஆண்டவர் பிசாசே ஜெயிக்கும்போது நீங்கள்லாம் எம்மாத்திரம் அப்படி கேட்குறீங்களா பிரதர்? இல்லை
தெரில, அவர் வளர்ற திருப்பியும் அவர் ரோல் ஆகிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு சகோதரி ஜாக்லின் வராங்க. ஏற்கனவே அவங்க வந்து பட்டிமன்ற பேச்சாளர், காலேஜிலே வந்து பல அவார்டுகளை வாங்கினவங்க. 2வது வருஷம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க கிறிஸ்துராஜ் காலேஜில். இப்போ இவங்க 4 பேருக்குமே பதில் சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம்மா. என்னன்னா எனக்கு ஒன்றே ஒன்று புரியல. இவங்க இங்கே வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வார்த்தை முக்கியம்னு பேச வந்தாங்களா இல்லை சாப்பாடு முக்கியம்னு பேசுவாங்க. எல்லாருமே இனிக்கும் புளிக்கும் தொட்டுக்க சாம்பார் இதே தான் வந்ததுலேருந்து ஆணும் பத்திரிக்கை 3 பேரும் அதை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த வாரத்துலேருந்து பாஸ்டர் அதுங்களுக்கு தொட்டுக்க மட்டும் வைக்காதீங்க, தொட்டுக்க மட்டும் வச்சிடாதீங்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க. எங்கள் எதிரணி வந்து ரொம்ப பயந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதே உடஞ்சிரும் போல் அப்படி நடுங்குது. இந்த கை இப்படி வச்சுக்கிட்டு நடு நடுங்கிட்டாங்க. நாங்கள் கலாய்க்கலான்னு பார்த்தா அவங்கள கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் ஜேம்ஸ் சொன்னாங்க, சாம்வேலான்னு ஆண்டவர் 3 தடவை கூப்பிட்டாரு. 4வது தடவை சாம்வேல் என்ன பண்ணார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு அவர்கிட்ட பேசதான் செஞ்சார். வார்த்தையின் மூலமாக இங்கே பேச கிடையாது யாரும். அதே மாதிரி செல்சியா சிஸ்டர் ஒன்று சொன்னாங்க, ஞானத்தில் குறைவாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்கணும். அதை கேட்குறதுக்கு என்ன தேவைப்படுது? ஜபந்தாங்க அது தேவைப்படும். ஞானத்தில் குறைவாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்க வந்து ஜபந்தான் தேவைப்படுதுங்க. அது வார்த்தையில் இருக்குங்க. நீங்கள் கேட்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஜபந்தான் பண்ணணும். இல்லை நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இருளில் இருக்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரணும்னு சொல்லிட்டு இதை வந்து தீபத்தியை வந்து அணைச்சிடலான்னு சொன்னீங்க. சரி, லைட்டு இருக்குன்னு சொன்னீங்க. கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பேட்ரி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தாங்க கேட்டீங்க சார். இந்த ரூபா அவர்கள் கேட்டாங்க, விளக்கில் வந்து நாங்கள் தண்ணி மாதிரி இருக்கோம், நாங்கள் வந்து விளக்கை வந்து அணைச்சிருவோம், நாங்கள் லைட்டாக இருக்கோம். ஏன்னா இவங்க வந்து ஒளியாக இருக்காங்களாம், ஒளியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எங்களை அணைச்சிருவேன்னு சொன்னாங்க. அதனால் நான் சொல்கிறேன், அவங்க லைட்டாக இருக்கனால நாங்கள் என்ன சொல்கிறோம், கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பேட்டரி போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுதான் நான் கேட்க விரும்புகிறேன். ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. இருமா. அடுத்து வந்து ஒன்றே நான் வாட்ச் பண்ணேன். அவங்களுக்கு பைபிளில் வேறு வசனம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. 4 பேருமே ஒரே வசனத்தை, ஆதியில் வார்த்தை இருந்தது, ஆதியில் இதிலே தான் 4 பேரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க பேசலை. ஆதியில் வார்த்தை இருந்தெல்லாம் தெரியுது, அதையே வச்சு ஏன் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? வேறு வசனம் கிடைக்கும். கூகுளில் சர்ச் பண்ணும்போது அதாம்மா கிடச்சிச்சு. இதெல்லாம் சொல்லுவாங்களா அவங்க? அதுக்கு ரகசியத்தெல்லாம் கேட்கக்கூடாது. 3 பேர் 4 பேர் தனித்தனியாக சர்ச் பண்ணாலும் அதான் வந்திருக்கும். அதை இதை ஏன் கேட்குறீங்க? ரூபா சிஸ்டர் ஒன்று சொன்னாங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு. பிழைப்பான்னா வந்து மனமாற்றம் அடைகிறதா. மனமாற்றம் அடையணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணணும். உங்கள் பாவத்தெல்லாம் நீங்கள் அறிக்கை ஆகிட்டால் மட்டும்தான் மனமாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அப்போ நீங்கள் ஜோம் பண்ணணும். ரூபா ஆன்சர் சொல்லிட்டேன். ரூபா அடுத்தது. சரி, வெல்ல முடியாத சுவர்களை உடைக்கிறது வாதம் அல்ல, வணக்கம் போடுகிற ஜபமே. ஜெயம் என்பது கடவுளுக்கு பேசும் தொலைபேசி அல்ல, அது குரலை கேட்கிற வரத்தின் வழி. ஆவியில் நாம் உறுதிப்பட வந்து மிகவும் உதவுகிறது வந்து ஜபம் மட்டும்தாங்க. இன்ன வரைக்கும் நம்ம ஏதாவது இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க, அவங்க சொன்னாங்க குழந்தை எடுத்தோன்னு குழந்தை என்ன சொல்லுது? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கணும்னு தாழ்ச்சி இதையா சொல்லுது? எனக்கு இது வாங்கி தாங்கம்மா, அது வாங்கி தாங்கம்மான்னு தானே அம்மா அப்பாட்ட கேட்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும், அப்பா எனக்கு இது தாங்கினா தான் ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களுக்கு வார்த்தை வேணும், அதில் மூலமாக ஆண்டவர் பேசணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜபத்தினால ஆண்டவரே இது மூலமாக என்கிட்ட பேசுங்கன்னு கேட்டால் தான் அவர் உங்களுக்கு வசனத்தின் மூலமாக பேச முடியும். சும்மா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இந்த தடைகளை உடைங்க நீங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இதுலேருந்து விடுதலை பெருகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணால் தான் ஒரு விடுதலை தருவார். நீங்கள் உட்காந்து ஜெபம் இது பைபிள் வச்சுட்டே இருந்தால் ஒன்றுமே உங்களால் முடியாது. அதே போல் இன்னொன்று நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் வந்து பைபிள் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிம்சோனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பைபிளோட ஜெபம் பண்ணி தான் நிறைய பேருக்கு விடுதலை. தானியலை எடுத்துக்கோங்க, இன்னும் நிறைய பேர் வந்து எடுத்துக்கோங்க, யாபேஸ் எடுத்துக்கோங்க, அவங்களோட இது பண்ணது எல்லாமே ஜபத்தினால மாத்திரம்தான் அவங்களால முடிஞ்சு. ஏசப்பா அவங்க சொன்னாங்க, பிசாசை சோதிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையால் தான் இது பண்ணார். சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடி 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவரே ஜபம் பண்ணிட்டு தான் போய் அதை மேற்கொண்டிருக்காரு. அதே போல் ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இன்னொன்று வந்து மார்க் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவன் பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து இந்த லேகியோன் பிசாசிட்ட போகிறாரு. அந்த பிசாசு என்ன தெரியுமா பண்ணுது? ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுது, இந்த திசையிலேருந்து எங்களை அந்த திசைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு பிசாசு கூட ஏசப்பாட்ட ஜோம் பண்ணி தான் கேட்குது. அது ஒன்று அங்கே வசனத்தை வச்சுட்டு எங்களை நீங்கள் போங்க சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லலை, எங்களை அந்த திசையில் இது பண்ணுங்கன்னு வேண்டிக் கொள்ளுச்சுன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ பிசாசுக்கே ஒரு ஜபம் தான் அங்கே தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
பிசாசுக்கே இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. பிசாசுக்கே வந்து அப்போ கேட்கணுன்னா வசனத்தை அது இது பண்ணல, ஜபத்தினால தான் அது வந்து கேட்டிருக்கு ஆண்டவர்கிட்ட. அண்ணால் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து ஜபத்தினால தான். அவங்க இத்தனை நாள் வாசிக்காமல் இருந்திருப்பாங்களா, எதுவும் கிடைக்காம இருந்திருப்பாங்களா, ஆனால் அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் இடத்துல வந்து அவங்களோட இருதயத்தை ஊற்றின போது தான் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதே போல் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 50:15 சொல்லியிருக்கு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுனா நம்ம ஜோம் பண்ணோம், ஏசப்பா இதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் வசனத்தில் வச்சு நீங்கள் ஜோம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஏசப்பா இதெல்லாம் நான் தப்பிக்கணும். நார்மலாக இப்போ ஏசப்பா பற்றி அறியாதவங்க வசனத்தை வச்சு ஜபிக்க போகிறது கிடையாது. நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ். சரி, நீங்கள் ரெண்டா சண்டை போடாதீங்க, முன்னாடி பார்த்து நாங்கள் வசனத்தை வச்சு இதுலேருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க, இந்த மாதிரி தான் நாங்கள் கேட்போம் இல்லையா, வசனத்தை வச்சு நாங்கள் கேட்க போகிறதில்ல. முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி அப்போ ஜெபிச்சிருப்பாங்க, வசனம் இல்லை, ஆனாலும் அவங்க ஜெபிச்சு தான் நிறைய காரியங்களில் விடுதலை அடைஞ்சிருக்காங்க. அந்த 10 கட்டில் சொன்னீங்களே, அதுவே அவங்க ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் ஒரு நல்ல ஜெபம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்வு உயிரோடு இல்லாத புலி போல தான் நீங்கள். ஆவிக்குரிய ஜபத்தில் வந்து பங்கு வந்து ஜபம் ஒரு உண்மையான விசுவாசியின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு வலுப்படுத்துவது வந்து அது ஜபம் தான். இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா நம்ம ஜபம் பண்ணணும், ஆண்டவரே நான் இந்த விஷயத்தில் வளரணும். வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசுகிறாங்கன்னு சொன்னீங்க. இப்போலாம் சில பேர் நீங்கள் வேதத்தை எப்படி தெரியுமா ரீட் பண்ணிட்டு தான் போகிறீங்க, யாருமே அதை தியானிக்கிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவர் பேசணும்னு நீங்கள் எது மூலியமாக கேட்கணும், பாஸ்டரே சொல்லுவாங்க நீங்கள் ஜபத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, ஆவிக்குரிய வரத்தை தாங்க, நான் பைபிள் வாசிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஞானத்தை தாங்கன்னு கேட்போம். அப்போ அது நம்ம எதில் கேட்குறோம், ஜபத்தினால தான் கேட்குறோம். செல்சியாக்கா நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, பாஸ்டர் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த வாக்குத்தத்தம் அவர் எப்படி போய் கொடுங்க, சும்மா வாக்குத்தத்தை தாங்கன்னா தந்துருவார் ஆண்டவர்? அவர் அப்படி தர அவங்க ஜோம் பண்ணி வருஷங்கள்லாம் ஜோம் பண்ண அந்த மாதம் முழுக்க அவர் ஜோம் பண்ணதான் அந்த வாக்குத்தத்தமே அவர் கையில் கிடைக்கும். அப்போ அதுக்கு வந்து மெயினாக இருக்கிறது அந்த ஜபம் தான் இருக்குது. அதே போல் பெந்தகோஸ்தே நாளில் வந்து ஜபம் பண்ணும்போது தான் ஆவியானவர் வந்து கொடுக்கப்பட்டார், தெரிஞ்சுக்கோங்க நல்லா. அதே போல் இன்னொன்று வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வந்து கதவை திறக்க ஒரே சாவி வந்து ஜபம் தான். நான் கடைசியாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஜபமே ஜெயம், அவ்வளோதான். எங்களுக்கு நடுவர் அவர்கள் தீர்ப்பளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா அருமையாக சொன்னாங்க. நம்ம மனமாற்றம் ஆகிறது ஜெபத்தின் மூலியமாக தான். பிசாசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாக்குத்தத்தம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மோசே மலையின் மேல் ஏறி இப்போ நம்மள்ட்ட 10 கட்டளைகள் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, ஜெபத்தின் மூலியமாக தானே அருமையாக பேசினாங்க. இப்போ வந்து எனக்கு தான் ரொம்ப சவால், என்னையே தான் இப்போ போட்டு படுத்து எடுத்துட்டீங்க. நான் ஒரு இது திங்க் பண்ணிட்டு வந்தேன், நீங்கள் பேசின பேச்சில் வந்து எனக்கு என்ன சொல்லணும்னு நானே மறந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு அருமையாக பேசுனீங்க. இப்போ போன வருடம் நம்ம பேசின டாபிக் ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு? என்ன ஞாபகம் இருக்குது? பெண்களா ஆண்களான்னு அதை கூட ஈஸியாக வந்து ஒரு முடிவை சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த தடவை என்னையே வசமாக சிக்க வச்ச மாதிரி இது என்ன ட்ரெஸ்ஸை வச்செல்லாம் முடிவை மாற்ற முடியுமாயா? இதெல்லாம் என்ன அநியாயமாக இருக்குது? போதகருடைய வார்த்தை ட்ரெஸ்ஸில் மட்டும் கேட்கக்கூடாது. அவர் என்ன ஃபுல்லாக சொல்கிறாரோ, இன்றைக்கி என்ன சொன்னார் பாஸ்ட், இன்றைக்கி என்ன சொன்னார் உபதேசத்தில், யாவையும் கை கொண்டு அப்படின்னு இருக்காரு. வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வந்து நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. சரி இருங்க, நான் முதல்ல ரெண்டு கருத்து சொன்னேன். இல்லை ஒரு நிமிஷம், 2 கருத்து முதல்ல சொன்னேன். உங்களுக்குள்ளே திட்டக்கூடாது, நடுவரை தாக்கக்கூடாதுன்னு, ரெண்டுமே பண்ணாதீங்க. சரி, இப்போ இல்லை, இப்போ நம்ம சும்மா நிறையா சிரித்து பேசினாலும் இவங்க 2 பேர் சொன்னதும் வந்து நிறையா கருத்துக்கள் வந்து நியாயமானது தானே. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து எடுப்போமே, ஜெபம் ஒரு ஆபிரகாமின் தனி மனிதன் அவருடைய ஜெபமாக இருக்கட்டும், அன்னாளின் ஜெபமாக இருக்கட்டும், தானியேலின் ஜெபமாக இருக்கட்டும், தான் பாவத்தில் விழுந்து திருப்பியும் கடைசி நேரத்தில் ஜெபம் பண்ண சிம்சோனின் ஜெபமாக இருக்கட்டும், வல்லமை நிறைந்த எலிசாவின் ஜெபங்களாக இருக்கட்டும், எத்தனை விதமான ஜெபங்களை பார்க்குறோம். அப்போ அத்தனை விதமான ஜெபங்களுக்கும் தேவன் வந்து பதில் தந்திருக்கிறார் இல்லையா? உண்மை தானே? நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாடுகள் வரைக்கும் நம்ம வந்து எத்தனையோ ஜெபங்களை பார்க்குறோம்.
ஜெபத்திற்கு நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிற விதம் வேறையாக இருக்கலாமே தவிர்த்து ஜெபத்திற்கு பதில் கண்டிப்பாக உண்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இவங்க பேசின மாதிரி எவ்வளவோ ஜெபம். இன்னொரு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியாளிகள் என்ன பண்ணுமா? ரட்சிக்கும். அப்போ ஜெபத்தில் என்ன பண்ண உண்டு? அற்புதம் நடக்குது. ஸோ அந்த ஜெபம் நம்மளுக்குள்ளே ஒரு அற்புதத்தை கொண்டு வரும்போது அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது என்ன பண்ணும்? பிரயோஜனம் உள்ளதாக தானே இருக்கும். நியாயம் தானே? உண்மை தானே? இப்போ இயேசுசாமி வந்து மலையில் ஜெபம் பண்ண போனார் அப்படின்னு இருக்கு. எத்தனை நாள்? 40 நாட்கள். என்ன அவர் வந்து என்ன பண்ண போனார்? வனாந்திரத்தில் ஜெபம் பண்ண போனார். அவர் ஏன் ஜெபம் பண்ண போனார்? அது தேவனுடைய திட்டம். அவர் வந்து பைபிளில் தெளிவாக கொண்டு போக சொல்லப்பட்டிருக்குது. ஆவியானவரால் எங்கே போனப்படுறாரு? வனாந்திரத்துக்கு. அப்போ அவர் ஜெபம் 40 நாள் பண்ணி அவருடைய ஆத்மாவை பலப்படுத்த வேண்டும் என்பது யாரோட திட்டம்? தேவனுடைய திட்டம். அப்போ அந்த நேரத்தில் சோதிக்கப்படுவதற்கு யார் வாரா? பிசாசானவன் வாரான். அப்போ ஆண்டவர் 40 நாள் ஜெபம் பண்ணியிருக்கார். ஆனால் அந்த ஜெபம் பண்ணவர் சாதாரணமாக பிசாசை துரத்தலையே. எப்படி சொல்லி துரத்துறாரு? வார்த்தையினால தான் துரத்துறாரு. அப்போ ஜெபம் என்ன தான் அற்புதம் பண்ணாலும் அந்த வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குல்ல. தேவனுடைய வாழ்க்கையிலே பார்ப்போமே, ஒரு தண்ணீர் தொட்டியை வந்து காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீர் தொட்டியில் இந்த திராட்சை ரசத்தை மாத்திர காரியங்களாக எல்லாமே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அல்லவா? என்ன காது கேட்கறவங்களுக்கு எப்பத்தான் சொல்கிறதா இருக்கட்டும், அந்த காரியம் வார்த்தைகள் அல்லவா? ஸோ தேவனுடைய வார்த்தையில் உள்ள மகத்துவம் எவ்வளவு பெரிய காரியங்கள் இயற்கையிலே பார்க்குறோம். எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் தேவனுடைய வார்த்தையில் உள்ள மகத்துவங்கள் எவ்வளவு. ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்குறாரு, அந்த பரிசேர் சதுசேரெல்லாம் வந்து சொல்லும்போது சொல்கிறாங்க, இவன் ஓய்வு நாளில் இவனை எப்படி நீங்கள் வந்து சுகமாக்குங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்ல பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவருக்கு எப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதிகாரம் உண்டு. இன்னொன்று சொல்கிறாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ பாவங்களை மன்னிக்கிறதுன்னு சொல்கிற எது எளிது அப்படின்னு கேட்குறாரு. எது எளிது? ரெண்டுமே எளிது கிடையாது. அவங்களால படுக்கை எடுத்துக்கொண்டு போனாலும் அற்புதம் நடக்காது. பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் மனுஷர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ அந்த வார்த்தை இருக்குல்ல, தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தை இருக்குல்ல, அப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அற்புதங்களை நடப்பிக்குது. ஆனால் அந்த வார்த்தை அற்புதங்களை நடப்பிக்க தேவனுக்கு என்ன தேவைப்பட்டது? ஜெபம். எப்படி சொல்கிறீங்க வார்த்தை நடப்பிக்குதுங்கிறீங்க? அப்புறம் ஆண்டவருக்கும் தேவைன்னா இயேசு பிதாவோடு எப்படி இருந்திருந்தார்னு இருக்குது? இணைந்தே இருந்தார்னு இருக்குது. பிதாவோடு எப்படி இணைந்திருந்தார்? அது ஒரு விதமான ஜெபம், அது ஒரு விதமான ஐக்கியம். சரி, அப்போ நம்ம ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா? இல்லை, ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இருந்து கூட நம்ம வாசிக்கலாம். 8ஆவது வசனத்துலேருந்து வாசிங்களேன். போதும். அருமையான வேத வசனம். இந்த வசனம் அப்படியே என்ன சொல்லுது? உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான காரியங்களை குறித்து இங்கே பேசுது. பேசும்போது என்ன சொல்லுது? தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைந்து பாத்திரமாக நடக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் எல்லா ஆவிக்குரிய ஞானத்தோடும் விவேகத்தோடும் செயல்படணும்னா எதன் மூலயமா செயல்பட முடியும்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு ஞானத்தை அருள்கிறதா இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன சொல்கிறாரு அவர்? அதிலெல்லாம் நீங்கள் நிரப்பப்படவும் இருக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேனே, ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் எதில் மதிப்பிடுகிறீர்கள்?
இப்போ ஆவிக்குரிய ரீதியாக ஒருவர் வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் எதை வைத்து மதிப்பிடுகிறீர்கள்? இல்லை நான் கேட்குற கேள்வி நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. ஒரு தேவனுடைய மனிதர் அப்படிங்கிறவரோ இல்லாட்டி ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய ரீதியில் அவர் வளர்ச்சியில் தேறினவராக இருக்கிறார்னு நம்ம எதை கொண்டு ஜட்ஜ் பண்ணுறோம்? இல்லை 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 ரைட்டு. ஆமாம். ரைட்டு. இப்போ இப்படி வரனே. அப்போ தாவீது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்து விட்டார்னு நம்ம எதை வச்சு தீர்மானிக்கிறோம்? அப்படி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது ரைட்டு. நீங்கள் வந்தோன்னா அவர்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ தாவீது ஒரு லெவலில் தேவனுக்கு ஏற்ற நிலையில் வளர்ந்து விட்டார், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் நம்ம எதை வச்சு தீர்மானிக்கிறோம்? உங்களோட எல்லா பதிலையும் மிக்ஸ் பண்ணி நான் சொல்லவா? உங்களுக்கு கரெக்டாக நெருங்கி வாரீங்க. ஆமாம். அருமை. ஜபம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஜபம் தாவீது வாழ்க்கையை எடுத்த ஒரு வார்த்தை. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இயேசு சாமி சிலுவையின் மரணம் பரியந்தான் தானே கடைசியாக முடிக்கிறார் தன்னோட ஓட்டத்தை. அவர் தனது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த முதிர்ச்சி நிலையில் ஆவிக்குரியல மேம்பட்டு இருந்தாருன்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? அப்படி வாங்க. அங்கே 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 பதில் வருது பாருங்க. சுதா சிஸ்டமும் அதை டச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கனி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கனி, நம்ம ஒரு ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சியாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத நாம் பண்ணுற ஜபத்தினால தெரியப்படுத்த முடியாது. நீங்கள் நம்ம எவ்வளோ வார்த்தையை அருமையாக பிரயோகப்படுத்துகிறோம், தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரசங்கம் பண்ணுறோங்கிறதுல தெரியப்படுத்த முடியாது. அது உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு. அதை உங்கள் கனிகளின் மூலமாக அறிய முடியும். புரியுதா? நீங்கள் ஜபம், நான் அருமையாக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சிறந்திருக்கேன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் 1 மணி நேரம் தேவனுடைய பிரசங்கத்தை யாரை காட்டிலும் சூப்பராக எடுக்கிறேன், நான் தேவனுடைய பார்வையில் ஆவிக்குரியதில் சிறந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. எனக்கும் தேவனுக்குமான தனிப்பட்ட உறவு, நான் வெளிப்படுத்துகிற கனி, அது பிறர்கிட்டையும் நான் வெளிப்படுத்த முடியும். என் அந்தரங்கத்தில் இருதயத்துலேயும் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ உங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி எதில் இருக்கிறது? உங்கள் கனிகளில் இருக்குது, உங்கள் நடத்தைகளில் இருக்குது. உங்கள் நடத்தையை எது செம்மைப்படுத்துது? இங்கே வார்த்தைம்பிங்க, இங்கே ஜெபம்பிங்க. ஒன்று சொல்லவா? அங்கே அங்கிள் 2 பேரும் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லவா? ஒரு யுத்தத்துக்கு போகிறோம், கையில் வாள் இருக்குது, கேடகமும் இருக்குது. இதில் எது முக்கியம், எது முக்கியம் இல்லை? நீங்கள் வார்த்தையை பட்டயம்பிங்க, ஜபத்தை கேடயம்பிங்க. அதை தான் சொல்கிறேன். அதுதான் பட்டயம் எதுக்கு விட்றவன் வில்லை விட்டுட்டானோ, அங்கேருந்து அம்பை விட்டுட்டானோ என்ன பண்ணுவீங்க? பட்டயத்தை வச்சு ஒன்று பண்ண. கேடகம் வேணும். ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் முக்கியம். அதே மாதிரி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படுவது வார்த்தையின் மூலம் நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் கிரியையினாலே அதை அபியாசப்படுத்தும் போது அது உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். திருப்பி நான் புரிகிற மாதிரி சொல்லவா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்மளுடைய ஜெபம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் ஜெபம் பண்ணி நாம் பண்ணுகிற அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிதல் மூலமாக கனிகளாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோம். அப்போ ஜெபமும் முக்கியம், வார்த்தையும் முக்கியம். ஜெபமில்லாத வார்த்தை அற்பமானது. வார்த்தையை மட்டும் தேவனுடன் உங்கள் தனிப்பட்ட உறவில் நீங்கள் நேரம் செலவில்லை என்றால் அதுவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று கூறி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.